கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இதை பார்க்கிற குடும்ப உறவுகளுக்கும் சபை உறவுகளுக்கும் நண்பர்களுக்கும் எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துதலையும் உங்களுக்கு நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதிவு சில காரியங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி விருப்பப்படுவதனால அது உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதற்கு நான் விரும்புகிறேன். அம்மா, இனி இந்த வார்த்தையை என்னால் சொல்ல தான் முடியும், சொல்லி யாரையும் கூப்பிட முடியாது. அன்பின் நிமித்தமாக சில நேரம் உறவுகளில் வயது முதிர்வு நிமித்தமாக அம்மா நடக்கலாம். அதனால் இந்த வார்த்தை பெற்ற தாய்க்கான ஒரு வார்த்தை. அதை யார் இடத்துலையும் அதை பகிர்ந்துக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு உறவை இழந்து கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாதாக என்று யோபு சொன்னது போல, கர்த்தர் திட்டம் இல்லாதபடி எந்த காரியமும் நடப்பதில்லை. அதை குறித்து வேதனைகள் இருந்தாலும் வருத்தங்கள் இருந்தாலும் எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் ஏன் இதை அனுமதித்தார், இது ஏன் நடந்திருக்கக்கூடாது என்று கேள்வி கேட்கவே முடியாது. ஏன்னா சில நேரம் சொல்லுவோம், நமக்கு பதில் தெரியல என்று சொல்லி பதில் தெரியாமலாம் இருக்காது. எல்லாவற்றுக்கும் நம்ம உட்கார்ந்து யோசித்தோம் என்றால் பதில் நம்ம இடத்துலையே இருக்கும். ஆக தாயாரை குறித்து சில காரியங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறேன். ஏன்னு சொன்னாக்கா, அவர்களுக்கு நிறைய பேர் நிறைய விதமான உதவிகளை செய்திருக்கிறாங்க. அவங்க சிலருக்கு உதவிகளை செய்திருக்கிறாங்க. வனஜா விக்டோரியா அம்மா 100% அவங்க சரியானவர்கள், பரிசுத்தமானவர்கள் அப்படியெல்லாம் நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா எந்த மனிதர்களும் அப்படி இருக்கவே முடியாது. நம்ம பேருக்கு வேணால் சொல்லலாம், அப்படி இருக்காது. ஆனால் 2 காரியங்கள். ஒன்று, தவறு செய்வது என்பது வேறு, பாவம் செய்வது என்பது வேறு. பாவம் செய்தார்களா இல்லையா என்பது நியாய தீர்ப்பது தேவனுடைய கரங்களில் இருக்குது. தவறு செய்தார்களா என்றால் இருக்கும், மனிதர்களாக இருக்கும்போது சிறு சிறு தவறுகள் இருக்கும், அது இருந்து கொண்டே தான் இருக்கும். ஒரு காரியம், மனிதர்கள் இன்றைக்கு பார்ப்பது போல நாளைக்கு இருப்பதில்லை. இன்னும் சொல்லணும்னு சொன்னால், இந்த வீடியோவை நான் பதிவு பண்ணும் பொழுது நான் எப்படி இருக்கிறேனோ, நீங்கள் பார்க்கும்போது நான் அப்படி இருக்கிறேன்னா இருக்க மாட்டேன். மாறிக்கிட்டே இருப்பாங்க. சிலர் நல்ல விதத்துலேயும் மாறுவாங்க, சிலர் கெட்ட விதத்துலேயும் மாறுவாங்க. என்ன சொல்ல வரேன், நம்ம ஒரு சிலரை ஒரு கண்ணோட்டம் வச்சுருவோம். இவங்கன்னா இவங்கள தெரியாதா, இவங்க இப்படி தானே, இவங்க என்ன சொன்னால் என்ன. சிலரை நல்ல விதமாக பார்ப்போம், சிலரை கெட்ட விதமாக பார்ப்போம். அந்த கண்ணோட்டத்தை மாற்றவே மாட்டோம். நான் சபையில் சொல்லுவேன், அந்தரங்கத்தில் பாவம் செய்வது போல் அந்தரங்கத்தில் தேவனிடத்தில் மனம் திரும்புகிறவர்களும் உண்டு. மனுஷங்க காலையில் இருக்கிறது போல் சாயங்காலம் இருக்க மாட்டாங்க. அவங்க திருந்துவாங்க, மனம் திரும்புவாங்க. அதனால் நல்ல விஷயங்களை மாத்திரம் எடுத்துப்போம், கெட்ட விஷயங்கள் இருந்தால் அதை விட்டுருவோம். அதுதான் என்னுடைய தாயாரை குறித்து, அம்மாவை குறித்து சில காரியங்களை பகிர்ந்து கொள்ளணும்னு விரும்புகிறேன். எல்லாத்தையும் சொல்ல முடியாது, பட் சில காரியங்களை நான் சொல்கிறேன். நான் சின்ன வயசில் இருக்கும்போது குடும்பத்தில் பயங்கர கஷ்டம். ஏன்னா அப்போ கூட கவர்மெண்ட் ஸ்கூல் படிக்க வைக்கல, ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்க வச்சாங்க. இப்படி உலக பிரகாரமான நல்ல காரியங்களை சொல்லணுன்னா அது சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அது எல்லா தாயாருக்கும் இருக்கிற ஒரு சுபாவம், எல்லா பெற்றோருக்கும் இருக்கிற ஒரு சுபாவம். எல்லாருமே யாரும் அவங்க பிள்ளைங்களை இப்படின்னு விட்டுற மாட்டாங்க. தாயார் அன்பு பெருசான ஒன்று. அதனால் அவங்க எனக்கு செஞ்சது, எனக்கு பாசமாக இருந்தது, இந்த காரியங்களை தவிர்த்து அது சொல்வதனால அவங்க மேலே எவ்வளோ பாசம் வச்சுக்கன்னா அந்த பதிவு எனக்கு எடுத்துக்கலாம். மற்றவர்களுக்கு போடும்பொழுது கர்த்தருக்குள்ளாக அவர்கள் செய்த சில காரியங்களையும் நான் சொல்லணும்னு விரும்புகிறேன். தெரிந்த வரைக்கும் நான் சொல்ல ஆரம்பிக்கிறேன். ஆரம்பத்தில் என்னுடைய தாயாருடைய குடும்பத்தில் இருப்பவர்கள் எல்லாரும் ரட்சிப்புக்குள்ளாக வந்தது. அதற்கு தேவன் ஒரு கருவியாக பயன்படுத்தினது என்னுடைய தாயாரை. என் தாயார் இல்லைனா அந்த குடும்பம் யாருமே ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டாங்கன்னு அப்படி நான் சொல்லவே மாட்டேன். என் தாயார் இல்லைனா தேவன் தெரிந்தெடுத்தானா எப்படியும் அவங்க ரட்சிக்குள்ளப்படுவாங்க தான், அதில் மாற்றம் இல்லை. ஆனால் முதலாக சபைக்குள்ளாக போய் ஞானஸ்தானம் எடுத்து பின்பு அவர்கள் மூலமாக கூட பிறந்த சகோதரிகள், சகோதரர்கள், அந்த குடும்பமே முழுவதும் கிறிஸ்துவுக்குள்ளாக வந்ததற்கு ஒரு காரணம் என்னோடய தாயாராக இருந்தாங்க. நான் மட்டும் போகிறேன், யாரோ இப்படியோ போட்டணும் அப்படி இல்லை, அவர்கள் ரட்சிக்கப்பட்டாங்க. சித்தி பையன் ஒருத்தர் இருக்கான், டேனி பேர். அவங்க கூட இடையில நான் ஃபோனில் பேசும்போது சொல்லிட்டு இருந்தேன். ஆனால்
பெரியம்மா வந்து ரட்சிப்புக்குள்ளே போனதுனால தான் நம்ம குடும்பம் எல்லாம் ரட்சிப்புக்குள்ளே வந்தது. இல்லைன்னு சொன்னால் இப்போ நம்ம ஜென்ரேஷன் எப்படி இருந்திருக்கும்னு தெரியாது. ரெண்டாவது அவன் சொன்னால் குடும்பத்தில் வந்து மாமாவாகட்டும் இல்லை சித்திகளாகட்டும் அம்மாவாகட்டும் நல்ல பாடக்கூடிய திறமை உள்ளவர்கள். அப்போ டேனி சொன்னால் அவன் பேசிகிட்டு இருக்கும்போது அவங்களுக்குள்ளே இருக்க திறமை தானா கர்த்தர் அவங்க மூலியம் நமக்கு கொண்டு வந்திருக்கிறாரு. அவங்க நல்லா பாடுவாங்க. இப்போ நமக்கு எங்கேருந்துடா இந்த பாட்டு திறமை வருது, நம்ம எங்கேருந்து நல்லா பாடுறோன்னா அவங்கக்கிட்டேருந்து வருது. ஐநேக்கி ஆளுக்கு இருந்த விசுவாசம் தீமோத்தேயுக்கு வந்தது போல் நமக்கும் அந்த போல் அவங்கக்கிட்ட இருந்தானா திறமைகள் வருது. அப்படின்னா அப்போது என்ன சொல்ல வருகிறேன், மற்றவர்களை ரட்சிப்புக்குள்ளே வழி நடத்துவதற்கு, மற்றவர்களை கர்த்தருக்குள்ளாக கொண்டு வருவதற்கு தேவன் கருவியாக பயன்படுத்தினவர்கள் என்னுடைய தாயார். ஆக அந்த குடும்பத்தினுடைய ரட்சிப்புக்கு அவங்க காரணமாக இருந்தாங்க. அது பின்பாக திருமணம் செய்யும்பொழுது தகப்பனார் முழு நேர ஊழியத்தில் இருந்தாங்க. வருமானங்கள் கிடையாது. ஆதி நாட்களில் தெரியும், சபை விசுவாசிகள் குறைவு, வருகிற காணிக்கை வருமானங்கள் குறைவு, அவ்வளோ வருமானம் இருக்காது. அவர்களுடைய ஒருத்தருடைய வருமானம் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. காலையில் எந்திரிச்சதும் அந்த இந்தியா ஷூஸ் கம்பெனிக்கு போகும்போது வீட்டு வேலையெல்லாம் செய்து முடிச்சுட்டு அவங்க 7:30 மணிக்கு அந்த இன்று வர்த்தவர்கள் ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க. நான் சின்ன பையனாலும் ஸ்கூலுக்கு அந்த டைமுக்கு தான் சாப்பாடு போடுவாங்க, நான் கிளம்புவேன். அந்த இன்வர் தகவல் போடும்போது கடன்னு கிளம்பி ஓடுவாங்க. சில நேரம் அப்பா வண்டியில் கொண்டு போய் விட்டு வருவார். சில நேரம் என்ன ஸ்கூலில் விடணும்னு சொன்னால் அவங்க இங்கேருந்து ராமாபுரத்துலேருந்து அவங்க அந்த 3 லைட்டுக்கிட்ட இருக்கும் அந்த கம்பெனிக்கு போவாங்க. அங்கே கடினமாக வேலை செஞ்சாங்க. நான் சொன்னது போல் பணம் குறைவு, ஆனால் ஞாயிற்றுக்கிழமை கட்டாயம் வேலைக்கு வரணும்னு சொன்னதுனால அந்த வேலையை அவங்க விட்டுட்டாங்க. வேலை வருமானம் கிடையாது. சொன்ன போல் சபையில் விசுவாசிகள் குறைவு, விசுவாசிகளும் வருமானம் அவர்களுக்கு குறைவு, காணிக்கை பணங்கள் அவ்வளோ இல்லை, செலவினங்கள் இருக்குது. வேலைக்கு போனால் தான் குடும்பத்துக்கு ஒரு சப்போர்ட், ஏன்னா வேறு சப்போர்ட்டே கிடையாது. ஆனாலும் கர்த்தரை என்னுடைய பெற்றோர் முழுவதுமாக நம்பினவர்கள். அப்புறம் என் தகப்பனார் குறித்து சொல்லணுன்னா, ஊழியத்திற்காக எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தாங்க, முழுவதும் கர்த்தரை நம்பினாங்க. அதை நான் வேறு ஒரு நாள் பகிர்ந்துக்கிறேன். ஆனால் இன்றைக்கி என்னுடைய தாயாரை குறித்து மாத்திரம் நான் பகிர்ந்துக்கணும்னு விரும்புகிறேன். அப்போ என்ன கஷ்டங்கள் இருந்தாலும், ஏன்னா இன்றைக்கி சொல்வது போல் உங்களுக்கு என்னப்பா பணம் இருக்குது, சம்பாதிக்கிறாங்க, வேலை முக்கியம் அப்படின்னு போகிறவங்க மத்தியில் வேலையே எந்த வருமானமும் இல்லை. தாயார் ஒரு வருமானம் தான். ஆனால் ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு வரணும்னு சொன்னதுனால அவங்க அந்த வேலையை விட்டவங்க. ரெண்டாவது, இப்போ காணு நகரில் இருக்கிறதான இந்த சபை கட்டி எழும்புவதற்கு முதலாவது அதுக்கு அந்த மிஷின்லேருந்து ஒரு 50,000 கொடுத்தாங்க. அதை வச்சு கொஞ்சம் கல் எடுத்தாங்க. ஆனால் ஆரம்பத்தில் அந்த சபை கட்டுவதற்கு 50,000 என்னோ பணத்தை கொடுத்தது என்னுடைய தாயார் தான். அவங்க வருமானத்திலிருந்து தான் சபையை கட்ட ஆரம்பித்தது. அதற்கு பின்பாக சபையில் இருக்கிறதான விசுவாசிகள் ஒருத்தரும் கொடுத்து அந்த கட்டிடங்களை பொறுமையாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி எழுப்பணும். அப்படி பணக்காரியங்களில், வேலை காரியங்களில் எதுவாக இருந்தாலும் முதல் இடத்தை கர்த்தருக்கு கொடுத்தவங்க. இன்றைக்கி நமக்கு சாப்பாட்டுக்கே வழி இல்லாத நிலைமைன்னு யாருடைய குடும்பமும் இருக்கிறதில்ல. இருந்தாலும் வேலையாக சபையான்னு வந்தால் அநேகர் இன்றைக்கி ஒரு 90% பேர் வேலை தான். வேலைக்கு போகுது, தொழிலுக்கு போகுது. அதெல்லாம் கர்த்தருக்கு முதலிடத்தை கொடுக்க வேணும். அந்த ஒரு வைராக்கியம் தான் எனக்குள்ளேயும் வந்தது. ஏன்னா நானும் இப்போ வேலைக்கு போகும்போது எனக்கு சில ரொட்டேஷனல் ஷிஃப்ட்லாம் வரும். ஞாயிற்றுக்கிழமை இல்லைன்னா சனிக்கிழமை லீவ் இருக்காது, மற்ற நாள் லீவ் எடுத்துக்கணுன்னு. கர்த்தர் அழைத்தது ஊழியத்திற்கு என்று அழைத்தால் அதற்கு உண்மையாக இருக்கணும். வேலை செய்கிறவரை அது ஊழியங்களுக்கு மற்ற காரியங்களுக்கு உதவியாக இருக்கும். ஆனால் அதுவாக சபையாக கர்த்தருடைய காரியமாக இருந்தால் கர்த்தருடைய காரியம்தான். அப்படி அவர்கள் ஆரம்ப நாட்களில் ஒன்றுமே இல்லாத காலத்திலும் கர்த்தருக்காக நின்றவங்க, கர்த்தருக்காக காரியங்களை உதறி தள்ளினவங்க. அப்புறம் வரும்போது சபையில் விசுவாசிகள் வருவதற்கு முக்கிய காரணமாக இருந்தவங்க கைப்பிரதி ஊழியம் செய்ததான சபை விசுவாசிகள். சின்ன பையனாக இருக்கும்போது பிரித்து கொள்வாங்க. காணு நகர், சூலப்பலாம் என்று சொல்லி பிரித்து கொள்வாங்க. அப்போ காணு நகர் பகுதியில் போகும்போது எல்லோரும் சபைக்கு வருவாங்க. அப்போ எனக்கு தெரிஞ்சு உஷாக்கா வருவாங்க, வசந்தாக்கா வருவாங்க, வேறு எனக்கு ஞாபகம் இல்லை. ஏன்னா இவங்க 2 பேர் வருவாங்க. மற்ற யார் இருந்தாலும் பேர் தெரியல. நான் ரொம்ப சின்ன பையன், எனக்கு இவங்க ரொம்ப ஃபெமிலியராக இருக்கனால ஞாபகம் இருக்குது. இங்கே கூடுவாங்க. இங்கே கூடுவே அப்போ டைட்டஸ் சின்ன பையனாக இருப்பான்.
அஜி சின்ன பிள்ளைங்களாக இருப்பாங்க. சில நேரம் சபையில் எங்களை விட்டு போயிடுவாங்க. நாங்கள் சர்ச்சிலே விளையாண்டுட்டு இருப்போம். அவங்க கைப்பிரதி கொடுப்பாங்க. இல்லை கூடுமானவரை நாங்களும் போவோம் கைப்பிரதி எடுத்துக்கொண்டு காண்டு நகர் பதியெல்லாம் கைப்பிரதி கொடுத்துருக்குறோம். சூளப்பள்ளத்தில் நடக்கும்போது அந்த செவ்வாய்க்கிழமையை ஒன்று பிரித்து வச்சுப்பாங்க. அப்போ அங்கே ஜார்ஜ் மாமா வீட்டில் அங்கே போவோம். எனக்கு லீவாக இருக்குமானா போயிடுவோம். சூளப்பள்ளனாலே மற்ற நாள் இல்லைனா கூட ஓடிடுவேன். ஏன்னா அங்கே போகிறதுக்கு மெயின் காரணம் அப்போ ஜார்ஜ் மாமா வீட்டில் அந்த ஷவர் இருக்கும். அந்த ஷவர் இருந்தனால அந்த ஷவரில் குளிக்கலாம் என்பதுக்காகவே அதுக்கு அந்த சின்ன பையனாக இருக்கும்போது அதுக்கு ஓடிடுவேன். ஆனால் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, ஊழியத்திற்கென்று சென்று அங்கே ரசிக்கப்பட்டவங்க தான் விஜய் அக்கா, ஜெபராணி அக்கா. கான் நகரில் இருக்கும்போது அவங்க ஜெபமணி அங்கிள் வீடு, அப்புறம் அங்கே கௌரி ஆண்டி, இப்படி இவர்களெல்லாம் ரட்சிப்புக்குள்ளாக வந்ததற்கான காரணம் சபையினுடைய பெண் விசுவாசிகள். அவர்கள் தெருவாக வீடு வீடாக கௌரவம் பார்க்காம பெருமை பார்க்காம கைப்பிரதி எடுத்துக்கொண்டு சென்றது. அதற்கு ஒரு காரணம், அதற்கு ஒரு துணையாக இருந்தவர்கள் தாயார். ஏன்னா நான் எதுக்கு போனோம், பொதுவாகவே எல்லோரும் அப்படி இருப்பாங்களா என்னன்னு தெரியாது. பட் என்னோடய தாயாரை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு ஊழியக்காரி, எனக்கு நீங்கள் மரியாதை கொடுக்கணும், நான் அந்த கௌரவம் நான் பெருமைன்னு அவங்க எந்த இடத்துலையும் இது வரைக்கும் செய்து நான் பார்த்ததில்லை. சபையில் வர்றவர்களுக்கு நன்றாக தெரியும். நான் பாஸ்டர் அம்மா, நீ என்ன மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறியான்ட்டு நீ ஏன் என்கிட்ட பேசுமா, அப்படி இல்லை. எவ்வளோ பேச்சுகள் வாங்கினாலும் எவ்வளோ இருந்தாலும் அதிகமாக இறங்கி போகக்கூடியவங்க. சபையில் விசுவாசிகளோடு அதிகமாக நெருக்கமாக இருக்கணும். விசுவாசிகளை குறித்ததான பாரம் நிறைந்தவர்கள், சபையினுடைய விசுவாசத்திற்காக ஜெபித்தவர்கள். எந்த ஒரு ஜெபத்தையுமே, வெள்ளிக்கிழமை ஜெபமாகட்டும் புதன்கிழமை ஜெபமாகட்டும், இப்போ அவங்க மரிக்கிறதுக்கு முன்னாடி வாரம் வரைக்கும் ஒரு நாளும் அவர்கள் தவற விட்டதே கிடையாது. ஆளே இல்லை, யாரும் வரமாட்டாங்க. ஆனால் அந்த நேரத்திற்கு அவங்க புடவையை மாற்றிட்டு அந்த நேரத்துக்கு கீழே போயிடுவாங்க. நான் வேலைக்கு கிளம்பும் போது மணி 11:30 இருக்கும், 12:30 இருக்கும். ஜெபத்திற்கு போவாங்க. 1 மணி நேரம் 2 மணி நேரம் முடிச்சுட்டு தான் மேலே வருவாங்க. எனக்கு சாப்பாடு போடணும், எனக்கு சாப்பாடு கொடுக்கணுன்றதுனால அவங்க ஜெபத்தை கட் பண்ணதே கிடையாது. யாரும் வரமாட்டாங்க, ஆட்கள் யாரும் வரல, தாயார் மட்டும்தான். இப்போ சில நாட்கள் செல்வி அக்கா வருவாங்க, ஐப்பன் செல்வி அக்கா அவங்க வருவாங்க. சில நேரம் மலையா மாட்டி அவங்க வருவாங்க. ஒரு சில நேரம் வருவாங்க, அவர்களுடைய வேலையை நிமித்தம் சில நேரம் வராமல் இருக்கலாம். சொன்னப்போ யார் வந்தாலும் வராட்டிலும் புதன்கிழமை அன்றைக்கி ஜெபம்னா அந்த நைட்டு ஜெபத்தில் அவங்க கட்டாயம் போயிடுவாங்க. ஆள் இருக்க மாட்டாங்க, அவங்க தனியாக போய் ஜெபிச்சுட்டு வருவாங்க. சில நேரங்களில் அந்த நேரத்தில் ஏதாவது திருமண நிகழ்ச்சிகளோ இல்லை வேறு ஏதாவது கல்யாண நிகழ்ச்சிகளோ இல்லை வேறு ஏதாவது வைப்பார்கள். ஆனால் அந்த ஜெபம் நடக்காமல் போகாது. அந்த ஜெபத்தை செவ்வாய்க்கிழமையோ வியாழக்கிழமைக்கோ மாற்றி வைப்பாங்க. நான் சொல்கிறேன், இப்போ 100 பேர் 10 பேர் 20 பேர் வர ஜெபத்திற்குள்ள அவர்கள் ஒருவர் மாத்திரம் கூடி ஜெபிக்கிற அந்த ஜெபத்திற்கு தடை பண்ணதே இல்லை. அந்த வெள்ளிக்கிழமை ஜெபத்துலேயும் நான் பையன் மேலே இருக்கானே, அவனுக்கு சாப்பாடு போட்டு கொடுக்கணும், சாப்பிட்டு போவான், அதெல்லாம் கிடையாது. சாப்பாடு வச்சுருக்கான்ப்பா, நீ போட்டு சாப்பிட்டு போயிரு, நான் ஜெபத்துக்கு போயிடுறேன். சில நேரம் நான் சாப்பிட மாட்டேன், போனால் கூட அடுத்த வாரம் இருக்கும்போது சாப்பாடு போட்டு போயிருப்பான்னுவாங்க, இல்லை காசை கொடுத்துருவாங்க. எதற்கு சொல்ல வரேன், என்ன குடும்பங்கள் இருந்தாலும் கர்த்தருடைய ஊழியம், கர்த்தருடைய ஜெபத்திற்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்தவங்க. இப்போ இடையில சமீப காலமாக கொஞ்சம் முடியாமல் போயிடுச்சு. நான் கூட சொன்னேன்னா நடக்கவே முடியல, அவங்களுக்கு கான்ஷியஸ் இல்லாதபடி அவங்க பாத்ரூம் போயிடுவாங்க. அந்த நேரத்துலலாம் சொல்லுவோம், நீங்கள் மேலேயே உட்காந்துடலாமே, எதுக்கு கீழே வரீங்க, மேலே உட்காந்துக்கோங்கன்னா இல்லைன்னு சொல்லி நடக்க முடியல. அவங்களுக்கு அந்த கான்ஷியஸ் இல்லை. இருந்தாலும் வாய் ஒரு பக்கம் ஒதுங்கிட்டு கொஞ்சம் முடியாது இருந்த நிலைமையில் அப்புறம் ரெக்கவர் ஆனாங்க. அந்த நவம்பர் டிசம்பர் அந்த டைமில் நீங்கள் மேலே இறங்கினாலும் இல்லை, நான் கீழே உட்காருறேன்னு சொல்லி சபையில் தான் அவங்க பின்னாடி உட்காருவாங்க. மேலே இருந்திருக்கலாம், நடக்க முடியாது, அவங்க இல்லை. இப்போ இடையில் இந்த முடியாமல் போய்ட்டு இந்த ஃபைனல் கார்டு பிரச்சனை வந்தப்போ கூட அவங்களால உட்கார முடியல, முட்டி வலி கஷ்டமாக இருந்தாலும் ஆலயத்தில் அமருவாங்க. விசுவாசிகளை பார்க்கக்கூடியவங்க, ஜெபிக்கக்கூடியவங்க, சபையில் இருக்கிறதான அவங்களுக்கு ட்ராவல் ஒத்துக்காது. கார் எது போனாலும் வாந்தி எடுத்துருவாங்க. முடியாது இருந்தாலும் சபையில் இருக்கக்கூடியதான விசுவாசிகளுக்கு ஒரு துக்க நிகழ்வு, ஒரு முடியாத காரியம் என்றால் கூட பார்க்கமா இருந்தாலும் எங்கே இருந்தாலும் நான் வரக்கூடியவங்க. ப்ரேயர்களுக்கு சில நேரம் தூரத்தில் இருப்பாங்க. நான் சொல்லுவேன், உடம்பெல்லாம் அவங்களுக்கு வலி இருக்கும், பயங்கரமான வலி இருக்கும், எல்லா பகுதியும் வலிக்கும். நம்ம யோசிப்போம், வலி இருக்கிறதுக்கு வீட்டில் இருந்துடலான்னு. ஆனால் எல்லா வழியிலையும்
ஜெபங்களுக்கு கடந்து போவாங்க. சிலனா நான் சொல்லுவேன், அப்பா மட்டும் போட்டோம், நீங்கள் உட்காருங்க அப்படின்வேன். இதில் சொல்லுவாங்க, இல்லை அவங்க தூரத்துலேருந்து சபைக்கு வராங்க, நம்ம போகலன்னா நல்லா இருக்காது, நம்ம போகணும். இப்போது தாயார் போகலனாலும் சபைக்கு வருகிறதான குடும்பத்தார் எதுவும் யோசிக்க மாட்டாங்க. அது எனக்கு நல்லா தெரியும். அவர்கள் சூழ்நிலையை புரிந்து கொள்வாங்க, ஏற்றுக்கொள்வாங்க. இருந்தாலும் இவர்களுடைய பாரம் விசுவாசிகளோடு இருக்கணும், அன்பாக இருக்கணும் என்பது. நான் சொன்னது போல் எந்த இடத்துலையுமே நான் ஊழியக்காரமாக எனக்கு மரியாதை கொடுக்க மாட்டிங்களா, நான் மேலே தான் உட்காருவேன், எனக்கே அதை செய்ய மாட்டேங்கிறீங்க, எனக்கே பண்ண மாட்டேங்கிறீங்க, அந்த எண்ணம் கிடையாது. அதுபோல் ஆரம்ப நாட்களில், இப்போ இல்லை, ஆரம்ப நாட்களில் ஒரு 20 வருஷம் அந்த நேரத்தில் இருக்கும்போது வருமானம் இருக்காது, ஆக பணம் இருக்காது. ஆனால் விசுவாசிகளுடைய குடும்பத்தினுடைய பிறந்த நாளுக்கு வரும்பொழுதோ இல்லை மற்ற ஜெபங்கள் வைக்கும்போதோ அம்மா சொல்லுவாங்க, விசுவாசிங்களுக்கு கூப்பிட்றாங்க, அவங்களுக்கு ஏதாவது கொடுத்துட்டு வாங்க. ஏன்னா நமக்கு ஒன்றும் இல்லை இங்கே கொடுக்க, அந்த டைமில் இருக்காது. ஆனால் சொல்லுவாங்க, அவங்களுக்கு நம்ம ஏதாவது செஞ்சால் அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும், நம்ம அதை செய்வோம். அப்பா சொல்லுவார், அவங்க நம்ம இடத்துல விரும்புகிறது ஜெபத்தை அதிகமாக விரும்புகிறாங்க, ஜெபம் நம்ம கொடுக்குறோம், முடிஞ்சது நம்ம செய்வோம்னா, இல்லை விசுவாசிகளுக்கு ஏதாவது கொடுக்கணும். நம்ம இப்போ சொல்லலை, நான் சொன்னபோது 20 ஒன்றும் இல்லாத சூழ்நிலையில் கூட விசுவாசிகளுக்கு என்று கொடுக்கணும் அந்த பாரம் உடையவங்க. எனக்கு சில நேரம் கோவம் வரும். என்னென்னா, சாப்பிட்டாக்கா இந்த டிஃபனில் இருக்க பேப்பர் எடுத்து வைப்பாங்க, சாம்பார் இருந்தாக்கா அந்த கவரை கழுவி வைப்பாங்க. சபைக்கார விசுவாசிகள் என் காடு படவே பாஸ்ரம்மா கஞ்சம் அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. நானும் இப்போ காது பட கேட்டிருக்கேன், அப்படி பேசியிருக்காங்க. அப்படி கஞ்சத்தனெல்லாம் பண்ணி தான் சேர்த்து வச்சு குடும்பத்திற்காக, பிள்ளைகளுக்காக, ஊழியத்திற்காக அவங்க நிறையா சேர்த்து வச்சு கொடுத்துருக்காங்க. அவங்க வேலைக்கு போகல, எங்கே அவங்களுக்கு பணம் வரும்னு தெரியாது. போகிற விசுவாசிகள் யாராவது கொடுக்குற காணிக்க, இந்த வாட்டர் பாட்டில்லாம் இருந்தாக்கா அதெல்லாம் எடுத்து வைப்பாங்க காணிக்கன்னு, அது அந்த கைலாங்கல்ல போட்டு அதை எடுத்து வைப்பாங்க. இப்படி எடுத்து வச்சு தான் கூட பார்க்க ஃபஸ்ட்டு ஓடாக இருக்கும்பொழுது அங்கே வர்ற விசுவாசிங்க பாவம் வெயிலில் உட்காடுறாங்க அப்படின்னு சொல்லி அங்கே அந்த ஃபால் சீலிங் போடுவதற்கு 15,000 கொடுத்தாங்க. நான் சொல்கிறது போல் இந்த 15,000, 20,000, 50,000 இதெல்லாம் சில வேளை இப்போ இருக்கிற பிள்ளைகளுக்கு, இப்போ இருக்கிற ஆட்களுக்கு அது லகுவான காரியம். ஒரு மாதம் சம்பளம் வந்தால் 20,000, இல்லை ஒரு மாதம் சம்பளம் போனோன்னா எனக்கு 60,000, 2 மாதம் சம்பளத்தை சேர்த்து வச்சேன்னு சொன்னால் எனக்கு 1,20,000 வந்துடும். இப்போ அது சாதாரணமாக இருக்கலாம். ஆனால் இந்த 1 லட்சத்தை சேர்த்து வைப்பதற்கு எந்த விதமான வருமானமும் இல்லாதவர்கள் படக்கூடிய கஷ்டம் ரொம்ப அதிகம். இந்த 1 லட்சத்தை சேர்த்து வைக்கிறதுக்கு சிலருக்கு 5 வருஷம் ஆகலாம், சிலருக்கு 3 வருஷம் ஆகலாம். இதை என் பெற்றோர் நன்கு அறிந்தவர்கள். நல்லா தான் சொல்லுவாங்க, விசுவாசிகளுடைய பணத்தை அனாவசியமாக செலவு பண்ணக்கூடாது. காணிக்க வருது, நம்ம காணி கொடுக்குறாங்க, அது கடமை, நம்ம என்ன செலவு பண்ணலாம், அப்படி கிடையாது. அது அவங்க செலவு பண்ணதே இல்லை. இவர்களுக்கு வர்ற பணத்தை சேர்த்து வச்சு சபைக்கு இந்த கூட பார்க்க கட்டடத்திற்கு ஒரு இப்போ ஒரு அமௌண்ட்டு கொடுத்தாங்க, எல்லாம் கொடுப்பாங்க. நான் எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, அவங்க கஞ்ச பிஸ்னாரின்னு சொல்கிறவங்களுக்காக தான் இதை சொல்கிறேன். முருங்காய் வைப்பாங்க. எனக்கும் ஒரு எதுக்கு முருங்காலாம் விற்றுட்டு கொடுங்கன்னு, அந்த முருங்காய் 10 ரூபான்னு வைப்பாங்க. அந்த 10 ரூபான்னு வச்சு அந்த காசெல்லாம் சேர்த்து வச்சுருக்காங்க. ஆனால் எப்பொழுதும் முதல்ல மாதம் ஒரு காய் சீசன் வருது அப்படின்னா சபை விசுவாசிகளுக்கு எல்லாம் கொடுத்தது போக தான் அவங்க விற்க ஆரம்பிப்பாங்க. எந்த சபை ஒருத்தரையும் விட மாட்டான். ஒருத்தர் வரலன்னா கூட இந்த வாரம் கொடுக்கலாம் கணக்கு வச்சுப்பாங்க. இப்போ ஒரு வேளை இந்த முறை 10 காய் இறக்குறாங்கன்னா இந்த விசுவாசிகளுக்கு கொடுத்துட்டோம். ஒரு 2 மாதம் பொறுத்து திரும்ப காய் வருதுன்னா, போன முறை இந்த விசுவாசிகளுக்கு கொடுத்தோம், இவங்களெல்லாம் விட்டுட்டோம், இந்த முறை இவங்களுக்கு கொடுப்போம், இந்த முறை கூட பார்க்கத்தை கொடுப்போம், இப்படி எலுமிச்சம்பழம் இருந்தாலும் கொடுப்போம். அவங்களுக்கு பணம் அதை சேர்த்து வைக்கணுன்ற எண்ணம் இருந்திருந்தால் இப்படி சபை விசுவாசிகள் கொடுக்கணுன்னு இருக்காது. விற்று காசு ஆக்கணுன்னு தான் இருக்கும். அது அவங்களுக்கு இல்லை. முதலாவது விசுவாசிகள் கொடுப்போம். மீதி இருந்தது அவர்களால் முடிந்தது. ஏன்னா அவங்க வேலைக்கு போகல, அவங்களால முடிந்த ஒரு உழைப்பு சொல்லுவாங்க. மரத்துக்கு நான் தானே தண்ணி ஊற்றுறேன், நான் தானே செய்கிறேன் எல்லாம். அவர்கள் அப்படி சிறுவ சேர்த்து வைத்து விசுவாசிகளுக்கு கொடுப்பது, சபையில் கொடுப்பது, குடும்பத்திற்கென சேர்த்து வைப்பது என சொன்னேன். இது ஒரு தாயார் உள்ளம் மாத்திரம் இல்லாதபடி ஒரு ஊழியக்காரியின் உள்ளம். தான் குடும்பம், தான் பிள்ளைகள் அப்படின்னு இல்லாதபடி சபைக்குரிய காரியத்தில் அநேகம் சேர்த்து வைத்தவர்கள், அநேகம் கொடுத்தவங்க.
இப்படி கூட பார்க்கறதுக்கும் சரி, இந்த சபைக்கும் சரி அவர்களுடைய பங்களிப்பு மிக அதிகமாக இருந்திருக்கு. விசுவாசிகளுடைய பணத்தை, நான் சொன்னது போல் விசுவாசிகளுடைய பணத்தை அனாவசியமாக செலவு பண்ணுறவங்க இல்லை. இது வரைக்கும் நாங்கள் குடும்பமாக ஹோட்டலுக்கு போனதே கிடையாது, எங்கேயும் போனது கிடையாது. நாங்கள் 3 பேர் சேர்ந்து ஹோட்டலுக்கு போனது 2 முறை. அந்த 2 முறையும் முன்னாடி சபைக்கு வந்துட்டு இருந்ததான சகோதரர் ரமேஷ் அவங்க ஒரு முறை வண்டி வாங்கினதுக்கு, இன்னொரு முறையும் வேறு ஏதோ பிறந்த நாளுக்கோ, அப்பா அம்மா கல்யாண நாளுக்கோ பிறந்த நாளுக்கோ அவங்க வந்து கூப்பிட்டு போடுவாங்க. அப்படி போய் தான் நாங்கள் ஹோட்டல் போயிருக்கோம். 2 முறை தான் போயிருக்கோம். இது வரைக்கும் நாங்கள் குடும்பமாக டூருக்கு போகிறோம், வெளியே சுற்றி பார்க்க போகிறோன்னு போனதில்லை. போகணுன்னா போகலாம். இது வரைக்கும் நான் கூட ஃப்ரெண்ட்ஸோடு எங்கேயும் நான் போகிறேன், எனக்கு இந்த காசு கொடுங்கன்னு நான் இது வரைக்கும் எங்கேயும் போனது கிடையாது. நாங்கள் அதிகபட்சம் போகிறது எங்கே இருக்குது, இப்போ வரைக்கும் அதிகபட்சம் நான் போனது எங்கே இருக்குன்னு சொன்னாக்கா இந்த குயின்ஸ்லாண்டு போயிருக்கோம். அதை விட்டாக்கா தடாக்கு போயிருக்கோம். காலையில் போயிட்டு நைட் வரும், அவ்வளோதான். அதை தாண்டி ஒரு வாரம் நான் டூருக்கு. இப்போ சமீப காலமாக ஒரு 3-4 வருஷமாக ஊழியத்தின் நிமித்தம், ஊழியத்திற்காக அழைப்பார்கள் என்றால் விபிஎஸ்க்காகவோ அதற்காக வெளிப்பிரயாணங்கள் போயிட்டு வருவேனே தவிர, என்னோடு படித்ததான வேதாகம கல்லூரி நண்பர்களோடு போவேனே தவிர, அதை தாண்டி இப்போ வரைக்கும் நண்பர்களோடு நான் ஃப்ரெண்ட்ஸோடு டூருக்கு போகிறேன், வெளியே போகிறேன்னு சொல்லி நான் பணத்தை வாங்கினதும் கிடையாது, கேட்டதும் கிடையாது. காரணம், நான் பார்த்து வளர்ந்துருக்கேன். என்னுடைய வீட்டில் என்னுடைய தகப்பனோ என்னுடைய தாயாரோ கர்த்தருடைய பிள்ளைகள் கொடுக்குற காணிக்கையை அனாவசியமாக செலவு செய்ததில்லை. எங்கள் வீடை பார்க்குறவங்களுக்கு தெரியும், எனக்கு கால் நீட்டி கூட படுக்க முடியாது. 10க்கு 10 கூட ரூம் இல்லை. இப்போ வர நான் அந்த ரூமில் தான் இருக்கேன். சரியான ஒரு கதவு கிடையாது. மழை பெஞ்சாக்கா ஓடுலேருந்து ஒழுகும். இப்போ ஒரு 5 வருஷமாக தான் அது இல்லை. இப்போவும் நான் இருக்கிற பகுதி ஓடு பகுதியில் தான் இருக்கேன். எங்கள் வீடை பார்த்தீங்கன்னாலும் தெரியும் எவ்வளோ குட்டியாக இருக்கும், எவ்வளோ குப்பையாக இருக்கும்னு சொல்லி. ஏன்னா சின்ன வீடு அவ்வளோதான் வைக்க முடியும்னு. இது வரைக்கும் பணத்தை எல்லாம் சேர்த்து வச்சு ஆடம்பரமாக செலவு பண்ணணும், அப்படி மாற்றிடணும் இப்படி மாற்றிடணும்னு நாங்கள் யாரும் நினைத்ததே இல்லை. காரணம், நான் சொன்னது போல் கர்த்தருடைய பிள்ளைகளுடைய காணிக்கை கண்ணீரில் கொடுக்குறாங்க. அப்பா சொல்லுவார், அவங்க கண்ணீரில் கொடுக்குறாங்க, ரத்தத்தை உழைச்சி வேறு செஞ்சேன்னா நம்மளுடைய பாருங்க 100 ரூபா தானே காணிக்க, 200 ரூபா தானே காணிக்கன்னு சொல்லலாம். ஆனால் அதை கொடுப்பதற்கு அவங்க எவ்வளோ கடன் இருக்கும், எவ்வளோ பிரச்சனையில் மத்தியில் கொடுக்குறாங்க. அதை அனாவசியமாக செலவு பண்ணால் கர்த்தருக்கு கணக்கு கொடுக்கணும். சாப்பாடு காரியத்தில் கூட எங்கள் அம்மா சாப்பாடு வடித்தாங்கன்னா அதை கொட்ட மாட்டாங்க. ஏன்னா கர்த்தர் கொடுக்குற காசு, விசுவாசிங்க கொடுக்குற பணம், இதை விரையும் பண்ணக்கூடாது. இதுவரை ஹோட்டலுக்கு போனதில்லை, நாங்கள் எங்கேயோ டூருக்குன்னு போனதுக்கு இல்லை, சுற்றி பார்க்குறதுக்கு குடும்பமாக ஒன்றா வெளியே எங்கேயும் போனதே இல்லை. ஆனால் ஒரு சந்தோஷம், 3 பேரும் சேர்ந்து நிறையா ஊழியங்களை செஞ்சுருக்கிறோம். சொன்ன மாதிரி உலக பிரகாரமாக என் தாயாருக்கு அவங்க ஒரு சந்தோஷத்தையும் பார்க்கல, ஒன்றுமே இல்லை. அது வேதனை இருக்கும் தான், எதுவுமே பார்க்கல. சில காரியங்களே நான் யோசித்து வைத்திருந்தேன். என்னுடைய திருமணத்திற்கு பின்பு வெளியே அவங்களை அவங்களுக்கு வெளியே கொண்டு போவதோ, இல்லை அவங்களுக்கு சில காரியங்களை செய்வதோ, அவர்களுக்கு ஸ்தோத்திர கூட்டம் வைப்பதோ. ஏன்னா ஆப்ரேஷன் முடிஞ்சு 25 வருஷம் நிறைவு ஸ்தோத்திர கூட்டம், 60வது பிறந்தநாள், 57 வயசு, இப்போ 60வது பிறந்தநாள் ஒரு ஜப கூட்டம், இப்படி நிறையா நினச்சி வச்சுருந்தேன். அது நடக்கலை. அது வருத்தமாக இருந்தாலும் பரவாயில்ல, இது கர்த்தருடைய சமூகத்துக்கு கொண்டு போக போகிறதில்ல. அதை தாண்டி குடும்பமாக ஊழியம் செய்திருக்கோம். என் தாயார் பாட, நான் இசைக்கறி வாசிக்க, என் தகப்பனார் பிரசங்கம் கொடுக்க, ஆராதனையில் கலந்துருக்குறோம். நான் சொன்ன போல் சுற்றி பார்க்குறதுக்குன்னு நாங்கள் நிறைய இடத்துக்கு போகலனாலும் நிறையா வீடுகளில், சபைகளில், ஜபங்களுக்குன்னு நாங்கள் ஒன்றாக போயிருக்கோம். அது ஒரு பெரிய சந்தோஷம். எதுக்கு இதெல்லாம் சொல்ல வரேன், சபைக்கு வருகிறவர்கள் ஏழ்மை நிலைமையில் இருந்து, இன்னும் சொல்ல போனோன்னா 10க்கு 10 கூட இருக்காது, அப்படிப்பட்டதான இடத்துல இருந்த ஒருவர், அநேகர் இன்றைக்கி நிறைய 3 மாடி வீடு கட்டி வசதியாக வெறும் ஷாம்பு சைக்கிள் வைத்திருந்தவங்க கார் வைத்திருக்கிறாங்க, வசதியாக இருக்கிறாங்க. இவர்களெல்லாம் பார்த்து என்றைக்குமே நான் உட்பட சொல்கிறேன், எங்கள் 3 பேருக்குமே, என் தாயாருக்கும் சேர்த்து இதை குறித்ததான பொறாமையோ, இல்லை நமக்கு ஏன் அப்படி நடக்க மாட்டேங்குது, நம்ம ஒன்றுமே இல்லையேன்னு சொல்கிற கேள்வியோ வருத்தமோ இருந்ததே கிடையாது. அவர்களை பார்த்து நாங்கள் சந்தோஷப்பட்டிருக்கிறோம், அதிகமாக ஜெபித்திருக்கிறோம். என் தாயாருக்கு இனிமேல் அவங்க இப்படி நல்லா இருக்காங்க, நம்ம பாரு இப்படி இருக்கோன்ற வார்த்தை வந்ததே இல்லை.
என்கிட்ட சொல்லும்போது கூட சொல்லுவாங்க, ஏன்னா நான் ஊழியத்தில் இருக்கணுன்றது அதனால் வேலைக்கு போவேன் வருவேன். அது ஒரு ஸ்டேபிள் இல்லாத இருந்தனால சில நேரம் எனக்கு கோவம் வந்துடும். எதையாவது ஒன்று செய்ய சொல்லுங்கள், ஒன்று வேலைன்னா நான் வேலையை பார்த்துட்டு போகிறேன், இல்லை ஊழியனா ஊழியத்தை பார்க்குறேன், எதுலையா ஒன்றில் கான்சன்ட்ரேட் பண்ணுவோம், அப்போ தான் என்னால் ஒரு க்ரோத் இருக்கும். இப்படி இருந்தால் எப்படின்னு சொல்லுவேன். அப்போ அம்மா சொல்லும்போது, நீ அப்பா கிட்ட சொல்லியிருப்பா, சொல்லிவிட்டு நீ ஊழியத்தை தான் பார்க்குறேன்னா நீ ஊழியத்தையே பார்த்துரு, நீ அதை பார்த்துக்கோ. அவங்கள சொல்லுவாங்கன்னா திருமணம் ஆகும்போது இப்போ ஊழியன்னா விரும்புறதில்லை, யாரும் வேலைக்கு போகிறது தான் எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. பட் அம்மா சொல்லும்போது சொல்லுவாங்க, நீ வேலை வேண்டான்னா ஊழியத்தையே பார்ப்பான்னு. எதுக்கு இந்த வார்த்தையை சொல்ல வரேன்னா, மற்றவங்கள மாதிரி நம்ம வசதியாக இருக்கணும், நம்ம எப்போ கார் வாங்குறது, நம்ம எப்போ வீடு கட்டுறது, இப்படிப்பட்ட எண்ணங்கள்லாம் அவங்களுக்கு இருந்திருந்தா என்கிட்ட அவங்க சொல்லியிருப்பாங்க, நீ வேலைக்கு போப்பா, நல்லா சம்பாதி, நீ நல்லா பணம் சம்பாதி. இது வரைக்கும் என்னுடைய தகப்பனோ என்னுடைய தாயாரோ இந்த வார்த்தை என்கிட்ட சொன்னதே கிடையாது. நீ நிறையா சம்பாதின்னு சொன்னது கிடையாது. ஒழுக்கங்களை கற்றுக் கொடுத்துருக்காங்க, ஊழிய காரியங்களை கற்றுக் கொடுத்துருக்காங்க. பணம் சம்பாதி, பணம்னு இந்த எண்ணம் அவர்களுக்கு இல்லவே இல்லை. அவர்கள் இடத்துல சொன்னதும் இல்லை. இப்போ சமீபத்தில் கூட அவர்கள் வீட்டு முன்னாடி ஒரு வீடை கட்டணும்னு சொன்னதுக்கான காரணம், எனக்கு திருமணம் ஆன பிறகு வெளியே அனுப்பிடக்கூடாது, என் கூடயே இருக்கணும் என்ற அந்தோட எண்ணம் தான். அதை தாண்டி பணம் அந்த குறிக்கோள் அவங்கள இடத்துல இல்லவே இல்லை. ஆத்தும பாரம் இருந்திருக்கு அவங்களுக்கு. நிறைய நல்ல காரியங்களுக்கு சொன்னது போல் சொல்லணுன்னா, நிறைய அந்த பொருத்தனை பண்ணுறதை அவங்கக்கிட்ட கற்றுட்டு இருந்திருக்கேன். ஏன்னா சில நேரம் சொல்லும்போது இந்த கையெல்லாம் அவங்களுக்கு மறு இருக்கும், நான் பொருத்தனை பண்ணேன் காணிக்கேன். இப்போ வரைக்கும் ஒரு ஸ்மார்ட் கார்டு ஏதோ ஒன்று வச்சுட்டு தொலைஞ்சிருச்சுன்னு தேடிட்டு இருந்திருக்காங்க. அப்புறம் கிடச்சப்பறம் சொன்னாங்க, நான் ஆண்டவர்கிட்ட காணிக்க போடுறேன்னு பொருத்தனை பண்ணியிருந்தேன், எனக்கு அது கிடச்சிது. இப்படி பரிசுத்தமாக இருக்கிற காரியத்திலும் கர்த்தருக்கு பயப்படுற காரியத்திலும் நிறையா இருந்திருக்காங்க. அவங்கள இடத்துல இந்த ஊழியக்காரின்ற பெருமை, நான் நல்லா பாடுவேன் அப்படின்ற அந்த கர்வம், அது எந்த இடத்துலையுமே இருந்ததில்லை. என்றைக்குமே சபையில் நான் தான் பாட்டு பாடணும், இல்லை வெளி இடத்துக்கு போனாக்கா எனக்கு பாட்டு பாட கொடுக்கணும், இதெல்லாம் அவங்க கேட்டதே கிடையாது. அப்போவோட நாங்கள் குடும்பமாக மீட்டிங் போகும்போது கூட அம்மா நல்லா பாடுவாங்கன்னு தெரிஞ்சு அந்த சபை போதகர் அங்கே இருக்கிறவங்க பாட சொன்னாக்கா பாடுவாங்களே தவிர, அதை தாண்டி இவங்களா போய் எங்கேயும் கேட்டதில்லை. அப்பா போய் என் ஒய்ஃப் நல்லா பாடுவாங்க, அவங்கள பாட சொல்லுங்கன்னு சொன்னதும் கிடையாது. கர்த்தர் கொடுத்த தாளந்தை, அதற்கான வாய்ப்பை கர்த்தர் கொடுத்தா பயன்படுத்துவாங்க. அதோட நான் நல்லா பாடுறேன், நான் பாடணும், நான் சொன்னது போல் இந்த பெருமை, நல்லா வாழணும்னு சொல்கிறதான இந்த உலக பிரகாரமான ஆசை வசதி, அவங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல காஸ்ட்லி புடவை எடுத்தது கிடையாது. நீங்கள் வீட்டுக்கு வந்து பாருங்கள், பழைய பொருட்கள் அதே தான் யூஸ் பண்ணுவாங்க, புதுசாக எதுவும் வாங்க மாட்டாங்க. இதெல்லாம் சொல்லி பார்க்கும்போதுனா இவங்க என்ன ஒரே கஞ்சமாக இருக்காங்க, இப்போ தான் அவங்க நல்லா இருக்காங்கல்ல, நல்லா இருந்திருக்க வேண்டியதானே அப்படின்னு எண்ணம் இருக்கும். அவங்களுக்கு தான் நான் சொல்கிறேன், இப்போ நினச்சாலும் நல்லா இருக்க முடியும், ஆடம்பரமாக செலவு பண்ண முடியும், ஓஹோன்னு இருக்க முடியும், இல்லாமல் கிடையாது, பண்ணலாம். கர்த்தருக்கு கணக்கு கொடுக்கணும். என்னுடைய எண்ணமும் தகப்பனுடைய எண்ணமும் தான். இப்போ நான் சபையில் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் நல்லா ஆடம்பரமாக போட்டு வச்சிடலாம். இப்போ பாருங்கள், சபையே நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேனே தவிர என் வீடு அதே போல் தான் இருக்கும். வீடு அப்படி மாற்றணும் இப்படி மாற்றணும் அந்த எண்ணெல்லாம் இல்லை. கர்த்தர் நன்மை கொடுக்குறாரு, நல்லா இருக்கும், தவறு இல்லை. நான் சொல்ல விரும்புவது என்னென்னா, அதை நோக்கி ஓடக்கூடாது. நம்ம நல்லா இருக்கணும்னா இப்போ நான் நாளைக்கு நான் நல்லா ஒரு கூடு போட்டுறேன், வாட்ச் போட்டுறேன், நல்லா ஒரு ஃபோனை காமிக்கிறேன்னா, இப்படி நான் காமிக்கும் போது என்னுடைய சபையில் வரக்கூடியதான என்னுடைய உறவுகள், எங்களை தாங்கக்கூடியதான தாயார் அண்ணன் தங்கச்சி இருக்காங்க, அவங்க கூடத்தில் இல்லாத ஒரு நிலைமை வரும்போது அவங்களுக்கு ஒரு கேள்வி வந்துடக்கூடாது, நமக்கு இப்படி இல்லையேன்னு. இந்த காரியத்தை என் தகப்பனும் தாயாரும் ரொம்ப யோசிக்கக்கூடியவங்க. பணக்காரியமாகட்டும், எந்த காரியத்திலும் நான் சொன்னது போல் ஒரு தாயாராக அவங்க ஃபெயில் ஆகிருக்கலாம், மனைவியாக ஃபெயில் ஆகிருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய ஊழியத்தை அதிகமாக செய்தவர்கள். கடைசி நாட்களில் அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கு. அது எனக்கும் என் தகப்பனாருக்கும் அது தெரியலை. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு, எங்களுக்கு அது தெரியாமல் இருந்திருக்கு. அவர்கள் மீது நான் சொன்னது போல் நாங்கள் ரொம்ப ஒரு டிப்பிக்கல் ஃபேமிலி. ரொம்ப இந்த 2K கிட்டலாம் பண்ண மாதிரி இந்த கிரிஞ்சாக இருக்க மாதிரி லவ் யூமான தோளில் கை போட்டுக்கிறது, உட்காந்து பேசுகிறது, கேக் வெட்டுறது, பர்த்டே, இந்த மாதிரி ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக சினிமேட்டிக் லைஃப்பில் நாங்கள் இல்லை. ஏன்னா ஆரம்பத்துலேருந்து அந்த ஒரு நார்மலாக இருந்துட்டோம். கடைசி நாட்களில் அதை எதிர்பார்த்துருக்காங்க. அது அவங்களுக்கு எங்களுக்கு தெரியாமல் போச்சு. ரொம்ப மன வலி அனுபவிச்சிருக்காங்க. ஆனால் எந்த சூழ்நிலையிலும் அவர்கள் வேதனையை வெளியில் காட்டாத ஒரு நபர்.
கோபத்தின் மூலமாக. அதான் எனக்கு அப்படின்றதுக்குள்ளே கோபம் வரும். எனக்கு எவ்வளோ கோபம் வருன்றது நண்பர்கள் ஒரு சிலருக்கு தெரியும், டைட்டஸுக்கு கொஞ்சம் தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி, ஏன்னா அவருக்குனால ரொம்ப ஷட்டிலாக இருப்பேன். அப்போவே அந்த எவ்வளோ அந்த ரேப்பிடாக எவ்வளோ அந்த மூடு எவ்வளோ இருக்கும், அந்த டெம்பர் எவ்வளோ இருக்குன்னு அவனுக்கு தெரியும். ஆனால் ஃபுல்லாக எக்ஸ்போஸ் பண்ண முடியாது அவருக்குனால. ஏன்னா சர்ச்சுக்கு வராங்கன்னு அந்த ஒரு கான்ஷியஸ் இருக்குது. பட் ஸ்டில் எனக்கு அவ்வளோ பீக்கில் இருக்கும். இப்போ தான் யோசிப்பேன், தாயாருக்கு இவ்வளோ நடந்து கூட என்னிடத்துலையோ தகப்பன இடத்துலையோ கத்துவதோ மூஞ்சை காட்டுவதோ, நான் சில நேரம் முகத்தை காமிச்சிடுவேன் சில காரியங்கள்னால. அமைதியாக தான் இருப்பாங்க. அவங்களாம் வந்து பேசுவாங்க. அந்த சகிப்புத்தன்மை விசுவாசிகள் இடத்துல, சில விசுவாசிகள் இடத்துல அவர்களுக்கு மனக்கசப்பு இருந்திருக்கு, அவர்களை வேதனைப்படுத்தியிருக்காங்க. ஆனால் அதை மனதில் வைத்து அவர்கள் என்றைக்குமே அவர்களுக்கு விரோதமாகவோ எங்கள் இடத்துல கூட சொல்லலை. எனக்கும் தகப்பனும் கூட இந்த காரியம் தெரியாது உயிரோடு இருக்கிற வரைக்கும். அப்படி அவர்கள் இடத்துல நிறையா சகிப்புத்தன்மை இருந்திருக்கு, நிறையா பொறுமை இருந்திருக்கு. நான் சொன்னது போல் சபை விசுவாசிகளும் ரொம்ப எங்களை தாங்கக்கூடியவங்க. நான் குறை சொல்லணும்னு இல்லை, தகப்பன் சைடு தந்தையினுடைய உறவுகாரர்கள் இருக்கிறாங்க. அவங்க அத்தை இருக்காங்க பழனியில் ஒருத்தவங்க, தாயார் ரொம்ப நேசிப்பாங்க. எப்போவும் அவங்க ஏதாவது தாயாருடைய மருத்துவ செலவுக்குன்னு பண உதவி செய்வது, விசாரிப்பது, ரொம்ப அன்பாக இருப்பாங்க. அந்த சைடு இருக்கவங்களும். இந்த பக்கமும் அம்மா சைடு இருப்பவங்களும் அவங்க சித்திங்க இருக்காங்க. இப்போது அம்மா அங்கே முடியாமல் இருந்த டைமில் அவங்களுக்கே பாத்ரூம் போயிட்டாங்க. அவங்களுக்கு கான்ஷியஸ் இல்லாத நேரத்தில் அவங்க கிருபா சித்தி, அவங்க வசந்தி சித்தியும் பெருமாளாக வந்திருந்தாங்க. தொடர்ந்து கொஞ்சம் வந்தது கிருபா சித்தியும் ரோஸ் சித்தியும் வருவாங்க. அவங்க துணியெல்லாம் அலசி போட்டு அவங்க நின்று உதவி செய்துட்டு போவாங்க. பிரகாஷ் மாமா வருவாங்க. எப்போ முடியலன்னு சொன்னாலும் அவர் வந்து பார்க்கக்கூடியவர்கள். அம்மாவுக்கு ஆப்ரேஷன் பண்ணியிருந்தபோது 2 மாதம் அவங்க வீட்டில் தான் வச்சுருந்து பார்த்துருந்தாங்க. அவங்கள வச்சு பார்த்தது பெருசு இல்லை, என்னை வச்சு பார்த்தது அந்த நேரத்தில் ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா இப்போ இருக்க மாதிரி கிடையாதுண்ணா. அப்போ ரொம்ப பயங்கர வால் இருக்கும், சேட்டை இருக்கும், ரொம்ப இருப்பேன். ஸோ அந்த குடும்பமாக அவங்க அனுசரிச்சிருக்காங்க, பார்த்துருக்காங்க. இப்போ கொஞ்சம் காலப்போக்கு மூலம் அவர்களுக்கு குடும்பங்கள் ஆயிடுச்சு, அவர்களுக்கு வேலைகள் ஆயிடுச்சு, அவங்க குடும்பத்தை பார்க்கணும். நாங்களும் போய் யாரும் 24 மணி நேரமும் கூட இருக்க முடியாது, அவர்களும் வந்து இருக்க முடியாது. சூழ்நிலைகள் காரணமாக பிரிந்து இருக்கிறாங்க. அவங்க காரியத்தை ஒரு உதவினா அந்த நேரத்துக்கு வராங்க, இல்லை நம்ம குறை சொல்கிறதில்ல. ஆனால் அதை தாண்டி நான் சொல்ல வேண்டிய காரியம், இந்த இரத்த உறவுகள் எனக்கு உறுதுணையாக இருந்தாலும் அதற்கும் மேலே இயேசு கிறிஸ்துவினால் இரத்தத்தில் எனக்கு கிடைச்ச உறவுகள் ரொம்ப பெருசு. அம்மாவுக்கு என்ன கவலைனா கடைசி நேரத்தில் பையன் தனியாகவே இருக்கான். நிறைய பேர்ட்ட தான் சொல்லியிருக்காங்க, பையன் தனியாகவே இருக்கான், அவனுக்கு யாரும் இல்லை, அவனை தனியாக விட்டோம். நான் ரொம்ப அமைதியாக இருப்பேன். அமைதியாக இருக்கனால அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா நான் நிறையா யோசித்துட்ருக்கேன் அப்படின்னு. அப்படி இல்லை, நான் அமைதியாக இருக்கும்போது வேத காரியங்களை நிறையா யோசிப்பேன். நான் சைலண்ட்டாக இருக்கிறது ரொம்ப எனக்கு விருப்பம். நான் உட்காந்து ஏதாவது யோசித்துட்டே இருப்பேன் ப்ரொடக்டிவாக. அது அவங்க கடைசி காலத்தில் அவங்க பாசமாலியை பேசணும்னு சொல்லி அந்த மாதிரி அவங்க எடுத்துகிட்டு இருக்காங்க. எதுக்கு இதை சொல்ல வரேன்னு சொன்னால், அவங்களுடைய என்னன்னா பையனை தனியாக விட்டு போகிறோமே, பையனுக்கு யாரும் இல்லையேன்னு சொல்லிட்டு எனக்கு அந்த கவலையே கிடையாது. எனக்கு ஒரு முறை ஞாபகம் இருக்குது, ராபர்ட் அண்ணன் அவங்க பையன்கிட்ட 2 சின்ன பசங்கிட்ட இருப்பாங்க. அப்போ மாமா மாமான்னு கூடுவாங்க. அப்போ சொல்லுவாங்க, ஏய் மாமா இல்லை சித்தப்பான்னு கூப்பிடு அப்படின்வாங்க. இப்படி என்னை சொந்த உறவு போல் பார்த்துக்கிறதுக்கு அம்மாவுக்கு முடியாமல் இருக்கப்போ, இப்போ ஜார்ஜ் மாமா வந்து இங்கே சூளப்பள்ளத்தில் இருப்பாங்க. அப்போ சனிக்கிழமை ஆனாலே நான் உஷாக்கா வீட்டுக்கு போயிடுவாங்க. அங்கே போயிட்டேன்னா உஷாக்கா வீட்டில் மத்தியானம் வரை இருந்துட்டு அவங்க வீட்டில் தான் சாப்பிடுவேன். சாப்பிட்டுட்டு டைட்டஸ் இருந்தால் அப்படியே விளையாண்டுட்டு வருவோம். அம்மாவுக்கு முடியாத போது ஆப்ரேஷன் பண்ணி வந்த காலத்தில், மருத்துவமனையில் இருந்த காலத்தில் குடும்பமாக அவங்க இங்கே வந்து இங்கே பாத்திரம் கழுவுறது, சமைச்சு கொடுக்குறது, சாப்பாடு கொடுக்குறது, எல்லா காரியத்தையும் செய்வாங்க. இப்போ தண்ணி வந்த காலத்தில் ஒரு 10 நாள் 15 நாள் இருக்கும். அவங்க வீட்டில் தான் போயிருந்தோம். சொந்தக்காரங்க கூப்பிட்டாங்க தான், கூப்பிடல நான் சொல்ல மாட்டேன், கூப்பிட்டாங்க. சபை விசுவாசிகளும் ஒரு சிலர் கூப்பிட்டாங்க. ஜான் மாமா வீட்டில் போய் ஒரு 2-3 நாள் இருந்தாங்க அம்மா. அதுக்கப்புறம் வந்து ஜார்ஜ் மாமா வீட்டில் தான் இருந்தோம். சொந்தக்கார ஒருத்தங்க இருக்காங்க கோயம்புத்தூரில். அங்கே போயிட்டு நான் ஒரு 2 வாரம் அங்கே தங்கியிருந்தேன். தங்கி இருக்கும்போது முதல்ல ஒரு வாரத்துக்கு எதுவுமே அவங்க சொல்லலை. அடுத்த வாரத்துலேருந்து அந்த வண்டியை கொஞ்சம் தொடச்சி வச்சிடுறியாப்பா, இந்த துணியை கொஞ்சம் மடித்து வச்சிடுறியாப்பா அப்படின்னாங்க. தெரிஞ்சது யார் வீட்டுக்கு போனாலும் வேலை செய்யலைன்னா அங்கே மதிப்பு இருக்காதுன்னு. ஆனால் நாங்கள் 3 பேரும்
அவங்க ஜார்ஜ் மாமா வீட்டில் 15 நாள் கிட்ட இருந்தோம். ஒரு நாள் கூட முகம் கோணாதபடி 3 பேருமே, ஜார்ஜ் மாமாவும் சரி, விஷாக்காவும் சரி, டைட்டஸும் சரி, ஒரு நாளுமே. ஏன்னா டைட்டஸ் அப்போ சின்ன பையன். ஏன்னா பொதுவாகவே நம்ம வீட்டுக்கு யாராக வந்தாக்கா நமக்கு பிடிக்காது, சின்ன பசங்க. அவங்க ஏன் நம்ம வீட்லேயே இருக்காங்க, அனுப்பிவிட வேண்டியதானே, அவங்க வீட்டுக்கு போக வேண்டியதானே, அப்படி என்ன நமக்கு வந்துடும். இதுவரை டைட்டஸும் சரி, உஷாக்காவும், ஜார்ஜ் மாமாவும் எங்களை ஒரு வேலையும் வாங்க விட்டதில்லை. நாங்கள் ஒரு பாத்திரம் கூட கழுவினதில்லை. எங்களை அவர்களுடைய சொந்த குடும்பத்தை கூட சொன்னால் வேலை செய்ய சொல்கிறாங்கன்னா சும்மா உட்காந்துட்டே இருக்க, வேலை செய்ய மாட்டேன்னு. அதற்கும் மேலாக எங்கள் மீது அன்பு காட்டுற, கனப்படுத்துகிற ஒரு நல்ல உறவு குடும்பம் அது இருக்குது. நான் சொன்ன போல் அவங்க மாற்றம் சொல்லலை. நிறைய எல்லா விசுவாசிகள் குறித்து நான் சொல்லணும். எல்லாரும் குறித்தும், ஒருத்தர் மாத்திரம் கிடையாது. இப்போ ஜான் மாமா வீடு இருக்காங்க. இப்போது அம்மா இறந்ததுலேருந்து இது நாள் வரைக்கும் அவங்க தான் எங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்ருக்காங்க. 3 வேலையும் அவங்க தான் சாப்பாடு கொடுக்குறாங்க. நான் சொன்னது போல் சொந்தக்காரங்க இருக்காங்க தான், என்னன்னு கேட்குறாங்க. நான் சொன்னது போல் அவங்களை நான் குறை சொல்லலை. அவங்களுக்கு குடும்பம் இருக்குது, சூழ்நிலைகள் இருக்குது, அதை அவங்க பார்க்கணும். ஆனால் இதே குடும்பமும் இதே சூழ்நிலையும் தான் சபையில் எங்களுக்கு உறவுகளாக இருப்பவர்களுக்கும் இருக்குது. அவங்களுக்கும் வேலை இல்லாமல் இல்லை, அவங்களுக்கும் குடும்பம் இல்லாமல் இல்லை, அவங்களும் உடம்பு நல்லா இருக்காங்கன்னு இல்லை. இவைகள் மத்தியிலும் எங்களை தாங்குகிற, எங்களை அன்பாய் பார்த்துக்கிற நல்ல உறவு எங்களுக்கு இருக்குது. இது நாள் வரைக்கும் ஜான்மா சொன்னது போல் அம்மா ஒரு முறை சொன்னாங்க, இப்போ இல்லை, ஒரு 7 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன், அது கூட இருக்கும். நான் 12th படிக்கும் போதோ, காலேஜ் ஃபஸ்ட் இயரோன்னு நினைக்கிறேன். அப்போ சொன்னாங்க, உனக்கு தாய் மாமானா ஜான் மாமாவும் சந்திர மாமாவும் தான்ப்பா அப்படின்னாங்க. ஸோ விசுவாசிகளோடு இவ்வளோ நெருக்கமாக இருக்கிறோம். காரணம், விசுவாசிகள் சபைக்கு வருகிறவர்கள் அந்த அளவுக்கு நேசிக்கக்கூடியவங்க. அப்போ சொல்லும்போது சபைக்கு வர்றவங்கன்னு சொல்ல மாட்டார், விசுவாச பிள்ளைகள் சொல்லுவார், சபை குடும்பத்தார் என்று தான் சொல்லுவார். அந்த உறவு முறையிலே தான் என்னையும் பார்க்குறவர்கள் நிறைய பேர். இப்போ கௌரி ஆண்டிலாம் காலையில் வந்ததும் சபைக்கு வரும்பொழுதெல்லாம் பாத்திரத்தை கழுவுவாங்க. அவங்க என்ன சொல்ல பிரித்து என்னால் சொல்லவே முடியாது, பேர்களை நான் மறக்கலாம். அவர் ஜெபமணி அங்கிள் நாங்கள் முடியாது இருக்கும் பொழுது அம்மாக்கெல்லாம் அந்த டைமில் அந்த வெயில் ரொம்ப முடியாமல் இருந்தது. அவங்க ஏசி வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. எங்களுக்கு அந்த வசதி இல்லை. அப்போ அவங்க தான் இப்போ தான் அந்த எல்லாம் க்ளீன் பண்ணும்போது அது பில்லை பார்த்தோம். அவங்க இருக்கிறாங்க. அவங்க சாம்பிள் அங்கிள் குடும்பம் இருக்காங்க. அம்மாவுக்கு முடியலன்னதும் ஹாஸ்பிட்டலுக்கு நேராக வந்தாங்க. நைட்டு முழுதும் வீட்டில் இருந்தாங்க. நிறைய பேர், ஒவ்வொருத்தர் இஸ்ரேலான குடும்பம் இருக்குது. ஐயப்பன் செல்வி அக்கா வீட்டு வேலை செய்வாங்க, சாப்பாடு எடுத்துகிட்டு வருவாங்க. இப்போது அம்மா நல்லா இருக்கும் போதே முடியாத டைம்லலாம் சமைச்சு எடுத்துகிட்டு வருவாங்க. அவங்க அந்த தேங்காய் சாதம் எடுத்துகிட்டு வருவாங்க. அம்மாவுக்கு மனசில் நிறையா ஓடிட்டுருக்கோம். அது தெரியாமல் நாங்கள் திட்டுவோம், சாப்பிட மாட்டாங்க. ஆனால் அந்த தேங்காய் சாதத்தை நல்லா சாப்பிட்டாங்க. அவங்க நல்ல ஹோட்டலில் வாங்கி கொடுத்தாலே டேஸ்ட்டாக இல்லைப்பா, நல்லா இல்லைன்னு சொல்லக்கூடியவங்க இந்த தேங்காய் சாதத்தை அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. சொல்லுவாங்க, அப்பாவும் சொன்னார், அவங்க தேங்காய் சாதத்தை மட்டும் கொஞ்சம் சாப்பிட்டாங்க. அப்படி அவங்க உதவி கொண்டுறவங்க. இப்போது சாமியல் மாமா வீட்டில் சாப்பாடு எடுத்துகிட்டு வராங்க, பியூலாக்கா வீட்டில் சாப்பாடு எடுத்துகிட்டு வராங்க. நான் என்ன சொல்ல வரேன், எல்லாருக்கும் அவர்கள் குடும்பம், அவர்கள் காரியம் என்று இருந்தாலும் அவர்களில் ஒருவராக என்னையும் தகப்பனையும் பார்த்துக்கிற நல்ல உறவுகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அந்த உறவுகளை சம்பாதிப்பதற்கு, அவர்களோடு இருப்பதற்கு தயார் இருந்திருக்கிறாங்க. விசுவாசிகளுக்கும் ஊழியத்திற்கும் போதகர்களுக்கும் பிரிவினை ஏற்படாதபடி ஒரு பாலமாக இருந்தவங்க. விசுவாசிகளுக்காக கரிந்து பேசக்கூடியவங்க. அவங்களுக்கு சில மன கஷ்டங்கள் இருக்கும், இருந்தாலும் அதை பெருசாக அவங்க வெளியே காமிச்சிக்க மாட்டாங்க, சொல்லக்கூடியவங்க இல்லை. இப்படி நான் சொன்னது போல் அவங்களுடைய எண்ணம் நான் தனியாக இருக்கேன்னு சொல்லிவிட்டு நான் தனியாக இல்லை. நான் சொன்னது போல் நான் சில பெயர்களை நான் குறிப்பிடாமட்டால் தயவுசெய்து மன்னிச்சிருங்க. எனக்கு நிறைய செஞ்சுருக்காங்க. நான் எதுவும் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு உட்காந்து பேசணுன்னு இல்லை, எனக்கு சொல்லணும்னு வந்தனால ஒன்று நான் சொல்கிறேன். அப்பாவுக்கு ஒரு முறை கொரோனா அதை ஹாஸ்பிட்டலில் போகணுன்னு சொல்லி அட்மிட் பண்ணுறதுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கொரோனா டெஸ்ட் எடுக்க போகணும். கொரோனா டெஸ்ட் எடுக்கிறதுக்கு அது போனாக்கா அது க்யூ நிற்கிது. அது பாட்டுக்கு ஒரு 1 கிலோமீட்டருக்கு ஒரு 80 பேர்கிட்ட நிற்பாங்க போல். என்னால் அந்த இடத்துல ரொம்ப நேரம் நிற்க முடியல. வெயில், அப்பாவை அங்கே நிற்க வைக்க முடியாது. அதனால் நான் வீட்டில் கொண்டு வந்தேன். அவர்களை மருத்துவமனைக்கு கொண்டு போய் வீட்டுக்கு கொண்டு வந்து எல்லாம் நின்று பார்த்தது சம்பத்தண்ணனும் அவங்க ரூத்தாக்காவும் இருந்தாங்க. கொரோனானாலே யோசிப்பாங்க கிட்ட வருவதற்கு. ஆனால் அவங்க என்ன இருந்தாலும் பரவாயில்லன்னு அவங்க தான் சம்பத்தண்ணன் தான் அப்பாவுக்கு தோல்லாம் அமுக்கி கொடுத்துட்டு சாப்பாடு கொடுத்து பிடிச்சி கூடையே இருந்தாங்க. எங்கே நம்ம கொரோனா வந்துடுமோன்னு பயந்து அவங்க ஓடலை. இது போல் நான் சொன்னது போல் ஒவ்வொரு சபையில் இருக்கிறவங்க பற்றியும் நான் பேசணுன்னு சொன்னால்
ஒவ்வொருத்தரை குறித்தும் நான் நிறையா காரியங்களை சொல்ல முடியும். அவ்வளவு நல்ல காரியங்கள் எங்களுக்கு செய்திருக்காங்க. சில நேரம் அதை நான் சொல்கிறதில்ல, ஆனால் அதுக்குரியதான அன்பும் நன்றியும் எப்போ மனசில் இருக்கும். நேரம் வரும்போது அதை சொல்லுவோம், வெளிக்காட்டுவோம். சில நேரம் என்ன ஆகுதுன்னா, வெளியே நம்ம சொல்லாதனால நமக்கு அன்பே இல்லையோ பாசமே இல்லையோ அந்த ஒரு நினப்பு வந்துடும். அது வைத்துக்கொள்ளவே வேண்டாம். என் தாயாருக்கு அந்த நினப்பு தான் இருந்துச்சு கடைசி நாட்களில். நம்ம தனியாக இருக்கமோ அந்த ஒரு நினப்பு வந்துடுச்சு அவங்களுக்கு. பூமியில் இருக்கிறோர வேதனை. நான் சொன்னது போல் சில காரியங்கள் நான் செய்யணும்னு நினச்சேன், என்னால் செய்ய முடியலை. நான் நம்புகிற காரியம் வேதத்தில் வாசிக்கிற போல் அவர் உயிரோடு இருக்கிறவர்களுக்கு மாத்திரமல்ல, மரித்தவர்களுக்கும் அவர் தேவனாக இருக்கிறார். இப்போ எங்கள் அம்மா என்னுடைய கரங்கள் இல்லை, நான் எதாவது செய்யணுன்னா செய்ய முடியாது. ஆனால் என்னுடைய தாயாருக்கும் எனக்கும் இருக்கிறதான ஒரு மீடியேட்டர் தேவன் இருக்கிறார். நான் அவர்களுக்கு ஏதாவது சொல்லணும், தெரியப்படுத்தணும்னா என் தேவன் இடத்துல சொல்லணும். அவர்களுக்காக ஏதாவது செய்யணுன்னா, ஏன்னா அவங்க எனக்கும் தேவன் தான், மரித்தவர்களுக்கும் அவர் தான் தேவன். அவர் பார்த்துப்பார். அந்த திட நம்பிக்கை எனக்கு இருக்குது. நிறைய காரியங்களை கற்றுக்கொண்டு இருக்கிறேன், நிறையா காரியங்களை வாழ்க்கையில் அபியாசப்படுத்துகிறேன். அவர்களுடைய மரணத்திற்கு பின்பு குடும்பத்திலையும் சரி ஊழியத்திலும் நிறையா மாற்றங்கள், வலிகள். இந்த வலி ஒரு சிலருக்கு அப்படியே காலப்போக்கில் அது மறைஞ்சிரும், குறைஞ்சிரும். எனக்கும் என் தகப்பனாருக்கும் அது குறையுமான்னு தெரியல. சொன்னது போல் என்ன வழிகள் இருந்தாலும் இதை தாண்டி ஊழியத்தையோ கர்த்தரை விட்டு பின்வாங்குவதிலையோ நாங்கள் போவதே கிடையாது. நான் சொன்னது போல் நீங்கள் ஒரு வேளை பார்க்கும்போது என்னை குறித்ததான குறைகள் தவறுகள் தெரிஞ்சிருக்கலாம், இவனை பற்றி தெரியாதான்னு. நான் சொல்கிறேன், அது அப்படியே இருக்காது. இதை நீங்கள் பார்த்து முடித்து அடுத்த செகண்ட் நான் மாறி இருக்கலாம். எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருடைய நம்முடைய கண்ணோட்டமோ தான். இவங்க இப்படி தான் நம்ம ஜட்ஜ் பண்ணுறவே வேண்டாம், முடிவு பண்ணிடவே வேண்டாம். பழகும்போது சரியில்லைன்னு தெரிஞ்சால் நம்ம ஒதுங்கி இருப்போம். வேத்தில் செய்த ஆகாத சம்பாஷணை நல்லொழுக்கங்களை கெடுக்கணும், பிரிந்திருப்போம், அதில் தவறே கிடையாது. ஆனால் நாமவே ஒரு முடிவுக்கு வந்துட வேண்டாம். மனிதர்கள் எல்லாம் மாறுவாங்க, பரிசுத்தத்தை காத்துக்கொள்வோம். என்னுடைய தாயாருடைய கடைசி நாட்களில் திங்கக்கிழமை அன்னைக்கு அவங்களுக்கு இடையில கொஞ்சம் முடியாமல் இருந்திருக்காங்க. திங்கக்கிழமை அப்போ அவங்களுக்கு அந்த மூச்சு வாங்க பிரச்சனை இருந்திருக்கு. அவங்களுக்கு அந்த வீசிங், அதுக்கு அருகாமையில் இருக்கிறதான மெடிக்கல் ஷாப் போயிருக்காங்க. மெடிக்கல் ஷாப் போயிட்டு வந்திருக்காங்க. அவங்க அந்த நுரையீரலில் ஏதோ சளி இருக்குன்றதுக்காக அவங்க அதுக்கெல்லாம் மாத்திரை கொடுத்துருக்காங்க. வீட்டுக்கு வந்திருக்காங்க. அதற்கு முன்பாக சில நேரம்லாம் என் அருகாமையில் உட்காருவாங்க. நான் சொன்னது போல் நாங்கள் ரொம்ப ஒரு ஃபார்மல் ஃபேமிலி. திடீர்னு நம்ம ரூமில் நின்றுக்கிட்டே இருக்காங்க, பார்த்துக்கிட்டே இருக்காங்க. நமக்கு ஒரு ஆக்வர்ட் ஃபீலிங் இருக்கும், கூடையே தானே இருக்க போகிறாங்க அப்படின்னு மோச்ச காமிச்சிடுவோம். ஒரு முறை எனக்கு மனசே சரியில்லைப்பா, கவலையாக இருக்குது அப்படின்னாங்க. நான் சொன்னேன், முகத்தை காமிச்சேன், நானும் அதே மாதிரி தானே இருக்கேன், அதே வீடு அதே சூழ்நிலை தானே, எனக்கு இருக்கிற பிரச்சனை யார்கிட்ட போய் சொல்வது, ஜோம் பண்ணுவோம், விசுவாசமாக இருங்க, திருமணம் நடக்கிற நேரத்தில் நடக்கும், இந்த காரியங்களை சொல்லியிருக்கேன், முகத்தை காமிச்சிருக்கேன். நான் சொன்ன போல் நிறைய நேரத்தில் அந்த திருமண காரியங்களே வரும்போது அது நடக்கும் அப்படின்னு சொல்லி அதுக்கு முகத்தை காமிச்சிருக்கேன். ஆனால் அதை தாண்டி அவர்களுக்கு நிறையா நடந்த வேதனைகள் எதுவும் எங்களுக்கு தெரியாது. அது தெரிஞ்சிருந்தாக்கா நாங்கள் வேறு மாதிரி பேசியிருக்கலாம், இருந்திருக்கலாம். நான் சொன்னது போல் நாங்கள் அந்த டிவைட்லேயே இருந்துட்டோம். அதை நாங்கள் அதனால் வேதனை இருக்கும். அதனால் அருகாமையிலேருந்து சில நேரம் உட்காருவாங்க, நைட் நேரம் உட்காந்து பெட்டில் அடியே குத்திக்கிட்டே இருப்பாங்க. எனக்கு தூக்கம் டிஸ்டர்ப் ஆயிரும், கத்திடுவேன், பெட்டில் படுக்கணுன்னா படுங்க, நான் வேணால் கீழே படுத்துக்கிறேன், நீங்கள் பகலில் தூங்கிடுவீங்க, நான் எங்கே போய் தூங்குவோம், ஆஃபீஸில் போய் கண்ணு முழிக்கணும் அப்படின்னு. இல்லைப்பா அவன் பக்கத்தில் உட்காந்தா எனக்கு ஆறுதலாக இருக்குது அப்படின்வாங்க. அப்புறம் அந்த ரூமில் இந்த சின்ன இடம் இருக்கும், பெட்டு கீழே, அங்கே கீழே உட்காருவாங்க. நான் முழிச்சு பார்த்தேன்னா மேலே உட்கார சொல்லுவேன், பேசுவோம். சில நேரம் முடியலப்பா, வயிறு பத்துமா, மாத்திரை போடுறது அவங்களுக்கு பிடிக்காது. மாத்திரையாக இருக்குது, வயிறு வலிக்குன்னா சரிம்மா வேறு டாக்டர் போகணும், கொஞ்சம் கரிசனையாக பேசுவோம். மற்ற விஷயங்கள் தெரியாது, இந்த காரியத்தை குறித்து பேசிக்கிட்டு இருப்போம். அப்போ இந்த பலவீனங்கள் இருந்தது, ஆனால் நல்லா பேசிகிட்டு இருந்தாங்க, நல்லா தான் இருந்தாங்க. கடைசியாக அவங்க அந்த திங்கக்கிழமை அவங்க மருத்துவமனை போயிட்டு வந்திருக்காங்க, பக்கத்தில் கிளினிக்கு. திரும்ப செவ்வாய்க்கிழமையும் புதன்கிழமையும் பகல் இல்லை, ராத்திரி வீசிங்கிறதுனால திரும்ப புதன்கிழமை போய் செக் பண்ணும்பொழுது நுரையீரலுக்கு எல்லாம் கொடுத்துட்டோம், லங்ஸுக்கு எல்லாம் ஓகேவாக இருக்குது, பட் ஸ்டில் இது இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் ஒரு கார்டியாலஜிஸ்ட்டை தான் பார்க்கணுன்னு சொல்லியிருக்காங்க டாக்டர். சரி, கார்டியாலஜிஸ்ட்டை பார்க்கலான்னு பேசிகிட்டு இருந்தோம். புதன்கிழமை திரும்ப ஹாஸ்பிட்டல் போய்ட்டு வீட்டுக்கு வந்திருக்காங்க. அதுக்கிடையில் வேறு அவங்களுக்கு இந்த ஃபைனல் கார்டு ஒரு பிரச்சனை இருந்தது. இந்த தண்ணி வரும்போது கீழே விழுந்தது. அது 10 வருஷத்துக்கு முன்னாடி, 10-15 வருஷத்துக்கு, 10 வருஷம் இருக்கும், 2015 if I'm not wrong. ஆமாம், 2015 அந்த வெள்ளம் வந்தப்போ அவங்க கீழே விழுந்து அது அடிபட்டது. அது இப்போ அதோடைய பாதிப்பு இருக்குது. முட்டி வலி வேறு அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும்.
அதனால அதுக்கு அந்த ஃபிசியோக்கு போகணுன்னு சொல்லி இந்த 1 வீக் அதுக்கு போயிட்டு வரதுனால சரி கார்டியோக்கு நம்ம நெக்ஸ்ட்டு போகலாம், மைட் பி ஆன் ஃப்ரைடே சாட்டர்டே அந்த மாதிரி போகலான்னு இருந்துட்டு இருந்தோம். வியாழக்கிழமை நான் வீட்டுக்கு வரும்போது ஈச்சரில் நல்லா உட்காந்துட்டு இருந்தாங்க. வந்ததும் சாப்பிட்டியாப்பானாங்க. சாப்பிட்டோம்மா, நீங்கள் சாப்பிட்டீங்களான்னு. சாப்பிட்டேன். நாங்கள் சரி படுக்க வேண்டியதானே, ஏன்னா எனக்கு முழிச்சிட்டு இருந்தாலும் எனக்கு கோவம் வரும். ஏன்னா ஐம் சாரி, எனக்கு அவங்க மனசில் என்ன ஓடிட்டுருக்கு பிரச்சனை தெரியாது. எங்களுடைய பார்வைலாம் தூங்காமல் இருந்தால் சுகர் ஏறிடும், சுகர் ஏறினா உடம்புக்கு கெடுதல். இந்த பாசம் கோவமாக வரும். தூங்க வேண்டியதானே, இல்லை படுக்கணும். நாங்கள் மணியாக இப்போ ஒரு 10 இருக்கும் எஃப்எம்ன்றாங்க. ஆமாம், வேலையை முடிச்சுட்டு 10:30 அரௌண்ட் 11 வந்திருப்பேன். அப்போ நல்லா உட்காந்துட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரம் வந்ததும் ஒரு 11:30 மணி இருக்கும். அவங்களுக்கு அந்த சத்தத்தோடு வீசிங் வர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு முன்னாடி நாளே வீசிங் இருந்திருக்கு, ஆனால் சத்தம் இல்லை. ஆனால் வீசிங் மட்டும் வந்திருக்கு. அப்பா கூடயே உட்காந்துட்டு இருந்திருக்காரு. எனக்கு தெரியல தூங்கினதுனால. புதன்கிழமை நைட்டு. வியாழக்கிழமை இப்படி அந்த சத்தம் வர ஆரம்பிச்சிது. அந்த சத்தமே அவங்களுக்கு பயம் வந்துடுச்சு. எங்களுக்கு ரொம்ப பயப்படுறவங்க. சரி நாங்களும் சரி ஈச்சரில் உட்காருங்கன்னு சொன்னோம். அப்புறம் என் பெட்டில் உட்காருங்கன்னு சொன்னோம். அதுலேயும் அவங்களுக்கு முட்டி வலிக்குது. தைலம் கேட்டாங்க, எடுத்து கொடுத்தா அப்படியே தேய்ச்சிக்கிட்டு மூச்சு விட்றாங்க. இன்னொரு விஷயம், என்ன பலவீனம் வந்தாலும் அப்பப்போ அப்பாக்கிட்ட போய்ட்டு எனக்கு ஜெபம் பண்ணுங்க, எனக்கு ஜெபம் பண்ணுங்க. ஜெபத்தில் அதிகமான விசுவாசத்தையும் நம்பிக்கையும் வைத்ததான ஒருத்தர் எப்போ ஜெபம் பண்ணுங்கன்னுவாங்க. எனக்கு முடியலன்னா அவங்க விசுவாசம் ஜெபம் பண்ணால் சரியாரு, தலையில் கை வச்சு ஜெபம் பண்ணுங்கன்னு. அதே போல் அன்றைக்கி நைட்டு ஒரு 3-4 முறை அப்போ தான் ஜெபம் பண்ணுவார். திரும்பவும் ஒரு 10 நிமிஷம் பார்த்து திரும்ப ஜெபம் பண்ணுங்கன்னாங்க. அப்பா சொன்னார், இப்போ தானே ஜெபம் பண்ணுவோம், சரி ஜெபம் பண்ணுறவா, சரியாயிரும். இந்த கடைசி நாட்களில் அவங்களுக்கு அந்த ஞாபகம் வேறு இல்லாமல் போயிடுச்சு. அவங்களுக்கு என்ன செய்கிறோன்றது ஞாபகம் இல்லை. சில நாள் அடுப்பு அப்படியே ஆன் பண்ணி வச்சுட்டு படுத்துருவாங்க. நான் வீட்டுக்கு ஒரு நாள் வரேன், புகையாக கரியாக இருக்குது, தூங்கிட்டு இருக்காங்க 2 பேரும். அப்படி கொஞ்சம் அந்த மெமரி இஷ்யூஸ் இருந்தது அவங்களுக்கு. அப்போ இந்த கடைசி நேரத்தில் நான் வரும்போது மூச்சு வாங்கிட்டே இருக்கேன் அவங்களுக்கு. அவங்க ஒரு படுத்தா தூங்கிடுவாங்கன்னு சொல்லி கண்ணை மூடு தூங்க அப்படின்னா அவங்களுக்கு எந்த பொசிஷன்லையும் படுக்க முடியல. நிமிர்ந்து படுக்க முடியல, குனிஞ்சு படுக்க முடியல, சைடில் படுக்க முடியல. எப்படி உட்காந்தாலும் ஒரு 5 நிமிஷம் அப்படி அமைதியாக இருக்காங்க. சரி தூங்கிடுவாங்கன்னு நம்ம போய் உட்காந்தா திரும்ப மூச்சு வாங்குது. அப்போ பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னோம், சரி காலையில் கார்டியோ போயிடுவோம், பார்த்துடலான்னு. நிற்கும்னு பார்த்தோம், நிற்கவே இல்லை. அப்புறம் கொஞ்சம் விடிஞ்சதும் சரி நம்ம ஹாஸ்பிட்டல் போயிடலாம் அப்படி சொல்லிவிட்டு, எப்படி வண்டியில் உட்காந்துருவியான்னு கேட்டார் அப்பா. அவங்க உட்காந்துருவேன்னாங்க. பட் ஆனால் உட்கார மாட்டாங்கன்னு தெரியும். முடியல, ஆட்டோவில் போகலாம் அப்படின்னு. அவங்களுக்கு அந்த ஞாபகம் இல்லை. அப்போ தண்ணி கொடுத்து வாய் கொப்பளின்றாரு, கொப்பளிக்க முடியல. வாயில் ஊற்றி கீழே ஊற்றிடுறாங்க, அவங்களுக்கு தெரியல. அதுக்கப்புறம் பாத்ரூம் போகணும் அப்படின்னாங்க. சரி பாத்ரூம் கதவை பூட்டாமல் போகணுன்னு சொன்னார். அது ஏன் சொன்னார் தெரியல, ரொம்ப நல்லது. உள்ளே போனால் பாத்ரூமில் இந்தியன் டாய்லெட்டில் அவங்க வெஸ்டர்ன் டாய்லெட்டில் உட்காந்த மாதிரி உட்காந்துருக்காங்க. அந்த ஹோட்டலில் உட்காந்து கால் நீட்டி அப்படி உட்காந்துருக்காங்க. அவங்களால எந்திரிக்க முடியல. அப்புறம் அப்பா தான் போய் அவங்கள தூக்கிட்டு வந்தாங்க. அவங்களால நிற்க முடியல. புடவையை மாற்றணுன்னா புடவையை மாற்ற முடியல. நைட்டி மாற்றுறதுக்கு அவங்களால கையை தூக்க முடியல. அப்புறம் அப்பா தான் அந்த குழந்தைங்களுக்கு போகிற மாதிரி கையெல்லாம் இழுத்து விட்டு நைட்டியை போட்டார். கூப்பிட்டு வந்து ஈச்சரில் உட்கார வச்சாங்க. சத்தம் இருந்துக்கிட்டே இருக்குது. ஒரு ராத்திரி ஃபுல்லாக அந்த சத்தம், அந்த கர்னு சவுண்ட் இருந்தது. ஸோ என்னோடய தாட் வந்து ஒரு சளி இருக்கும், அது கிளியர் ஆயிரும், அவ்வளோதான். அப்புறம் அப்பா வந்து முகம் கழுவி அவர் கிளம்ப போனார். உடனே அப்பவும் என்கிட்ட சொல்கிறாங்க, 10 மாத்திரை கொடுக்குறாருப்பா அப்படின்னாங்க. நான் சொன்னேன், அது இந்த குழந்தை மாதிரி பேசுவாங்க, 10 மாத்திரைப்பா அப்படின்னாங்க. நான் சொன்னேன், அது ஒன்றும் இல்லைம்மா, மாத்திரையை குறைச்சிக்கலாம், நிறுத்திடலாம் விடுங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு. அப்புறம் அங்கேருந்து படிக்கட்டில் அப்படியே கையை பிடிச்சி அப்படியே ஆட்டோ வரைக்கும் கொண்டு வந்தோம். அவங்களுக்கு நடக்கும்போது ஏதோ சொல்கிறாங்க அப்படின்றாங்க, புரியலை. அப்பாவும் கேட்டேன், என்னப்பா சொல்கிறாங்க? ஏதோ சொல்கிறாங்கன்னா தெரியலப்பா, ஆனால் ஏதோ பேசுகிறாங்க ஆனால் புரிய மாட்டேங்குது. அப்போ கூப்பிட்டு வந்து ஆட்டோவில் கொண்டு வந்து மருத்துவமனைக்கு போனோம். மருத்துவமனைக்கு போனதும் அவங்களுக்கு இந்த ஆக்சிஜன் வைக்கிறாங்க, மாஸ்க்கு. அது நார்மல் மாஸ்க் மாதிரி இல்லை, அந்த எட்ஜஸ்லாம் ரொம்ப வித் அதிகமாக இருக்குது. அது ரொம்ப டைட்டாக பேண்டு போட்டு அதை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அவங்களுக்கு மூக்கு சின்னதாக இருக்கனால இது அமுக்கும் போது மூச்சு விடுறதுக்கு அவங்களுக்கு ப்ராப்ளம் ஆகுது. ஸோ அதனால் மூச்சு விடுறதுல அவங்களுக்கு பயம். இதுக்கு முன்னாடி ஒரு முறை, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி, ரொம்ப நாளைக்கு முன்னாடி எஸ்ஆர்எம்மில் அட்மிட் பண்ணும்பொழுது அங்கே இருக்கிறதான டாக்டருங்களுக்கெலாம் அப்போ அந்த ஆக்சிஜன் வச்சதும், இதை எடுத்துருங்க, இதை வச்சா நான் செத்துருவேன் அப்படின்ட்டுருக்காங்க. அவங்களுக்கு அந்த பயம் இருந்திருக்கு, இதை வச்சா செத்துருவோன்னு. அப்புறம் சண்டை போட்டு எடுத்துட்டாங்க. இப்போ கூட சொல்லிட்டு இருக்காங்க, ஒரு மாதத்துக்கு முன்னாடி
நீங்கள் அதை அப்போவே எடுக்க சொல்லிட்டீங்க, அதை எடுக்காமல் இருந்தாக்கா நான் செத்துருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி ரொம்ப அவங்க பயந்ததான ஒருத்தவங்க. அதனால் இங்கே வச்சதும் அந்த ஆக்சிஜன் வச்சதும் அவங்களுக்கு முடியல, ஐயோ ஐயோ அப்படின்னு கத்துறாங்க. அப்புறம் டாக்டருங்க எங்களை வெளியே போக சொல்லிட்டாங்க. அவங்க வந்து கூப்பிட்றாங்க, எங்கே இருக்கீங்க வாங்க. அவ்வளோ நேரம் பேச்சு சரியாகாதவங்க அப்போ கண்ணீர்னு பேசுகிறாங்க, இம்மானு எங்கேப்பா இருக்க, இம்மானுன்றாங்க. கூப்பிட்றாங்களேன்னு ஸ்க்ரீனை திறந்தால் அப்படி கையெடுத்து கும்பிட்றாங்க. தாயார் கடைசியாக என்னிடத்துல சேர்ந்த கடைசி இதாக தான், அது என் கண்ணு முன்னாடியே இருக்குது. கையெடுத்து கும்பிட, இம்மானு இதை எடுத்துகிட்டு சொல்லுப்பா, வேண்டாம்ப்பான்னு அழுகுறாங்க. அப்புறம் எங்களுக்கும் தகப்பன மனசுக்குள்ள டாக்டர்கிட்ட சொன்னால் அதை எடுத்துருங்க, அவங்க தான் பயப்படுறாங்கல்ல, இப்போ இதை வச்சு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு. டாக்டர் சார் அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க, நீங்கள் கொண்டு வரும்போது கவுண்ட்டு 60 இருந்தது, இட் நீட்ஸ் டு பி ஆன் 70. ஸோ அது அந்த டெம்ப் போகிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும், இது எடுத்துட்டால் இன்னும் கஷ்டமாக இருக்கும் அப்படின்னாங்க. ஸோ நாங்கள் அம்மா கிட்ட போய்ட்டோம்மா, ஒன்றும் இல்லைம்மா ஒரு 5 நிமிஷம் வீட்டுக்கு போயிடலாமான்னு இப்படி கொஞ்சம் தைரியப்படுத்தினதும் அந்த மூச்சு இருந்தது, சத்தம் வரல இருந்தாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து இல்லை வென்டிலேட்டர் வச்சு ஆகணும், இங்கே இருக்க வென்டிலேட்டர் ஏற்கனவே வேறு பேஷண்ட்ஸுக்கு இருக்குது, அதனால் யூ நீட் டு பி டேக் டு சம் ஆஃப் த ஹாஸ்பிட்டல் அப்படின்னதும் எங்கே போகிறதுனா ஃபஸ்ட்டு ட்ரிபிள் யோசித்தோம். அதுக்கப்புறம் சரி ஜிஹெச்சுக்கு போகலாம், ஏன்னா ஏற்கனவே அங்கே தான் அம்மாவுக்கு வந்து ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இட் வில் பி ஃபைன் ஃபார் தெம் டு அனலைஸ் ஆன் தட். அது ஈஸியாக அவங்களுக்கு ரெக்கக்னைஸ் பண்ணலாம், இதுதான் அவங்க கேஸ் ஹிஸ்ட்ரின்னு இருக்கும். ஸோ அது ஒரு பெட்டர் ஐடியாவாக இருக்குன்னு சொல்லிவிட்டு அங்கே எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு ஆம்புலன்ஸை புக் பண்ணோம். நான் பின்னாடி வண்டியில் போனேன். ஆம்புலன்ஸில் போகும்போதே அந்த மாஸ்க்கெல்லாம் எடுத்து போட்டிருக்காங்க. எடுத்து போட்டு எங்கே போகிறோம் நம்மன்னு கேட்டிருக்காங்க. அப்பா வந்து நம்ம ஜிஹெச் போகிறோன்னு ஃபஸ்ட்டு எதுவும் சொல்லலை, எங்கே போகிறோன்னா நம்ம ஜிஹெச் போகிறோன்னு இருக்காங்க. ஜிஹெச் போகிறோன்னு ஐயோ அப்படின்னு இருக்காங்க. அதுதான் அவங்க கடைசியாக பேசினது. பயம் அவங்களுக்கு. நாங்கள் இங்கே ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் செக் பண்ணும்பொழுது அவங்களுக்கு சுகர் 200 சில்லரை இருந்தது, அவங்களுக்கு ப்ரெஷர் இல்லவே இல்லை. ஒரு 45 மினிட்ஸில் அங்கே ஜிஹெச்சில் செக் பண்ணும்போது அங்கே அவங்களுக்கு சுகர் 400க்கு மேலே போயிடுச்சு. ப்ரெஷர் அவங்களுக்கு வந்திருந்தது. எங்களுக்கு அதுக்கு பின்பாக தான் தெரியும். சித்தி ஒருத்தவங்க சொல்லுவாங்க அவங்களுக்கு ஜிஹெச்னாலே பயம், ஏன்னா அங்கே தான் ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணது. 2வது ஒரு டாக்டர் சொல்லியிருந்தாங்க, சொன்னாரா யாரோ இதெல்லாம் செத்துருவேன் அப்படின்னு அங்கங்கே கேஷுவலாக சொல்லுவாங்க. அந்த பயம் இருந்திருக்கவனே இது எங்களுக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தால் மைட் பி வேறு ஹாஸ்பிட்டல் போயிருக்கலாம், இல்லைன்னு சொன்னால் இந்த ஹாஸ்பிட்டல் பேரை சொல்லாமல் இருந்திருக்கலாம். பட் எதுவாக இருந்தாலும் கர்த்தர் பூமியில் அவங்களுக்கு என்று நிர்ணயித்த நாள் அவ்வளவுதான், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஏன்னா அவங்க மறிக்க வேண்டும் என்றால் எப்போயோ மறிச்சிருக்கணும். அவங்க ஹார்ட் ஆப்ரேஷன் 2000 பண்ணப்போ மறிச்சிருக்கணும். இடையில் அதுக்கப்புறம் கொரோனா வந்தது, உங்களுக்கு எதிர்ப்பு சக்தியே இல்லை, அந்த கொரோனாவில் மறிச்சிருக்கணும். நிறையா சாட்சி சொல்லுவாங்க, வெளியே கடைக்கு போயிட்டு வரும்போது அவங்களுக்கு இந்த ஒரு பார்வை அப்படியே மங்கிருச்சு, தெரியல, நரம்பு வீக்னஸ்னால். நடந்து வந்துகிட்டே இருந்தேன், ஒரு பெரிய ஃபேனு வச்சுருக்காங்க, இரும்பு ஃபேனு. அங்கே இருக்காங்களா அம்மான்னு கத்துறாங்க. நான் விழுந்திருப்பேன், ஃபேனில் விழுந்திருப்பேன், ஷாக் அடிச்சிருக்கோம், தண்ணியில் விழுந்திருப்பேன், பட்டது. நிறைய சாட்சி சொல்லியிருக்காங்க. வண்டியில் போகும்போது ஒரு விபத்து வர மாதிரி இருக்கும், லாரி ஒட்டி போகும். இதெல்லாம் கர்த்தர் காப்பாற்றியிருக்கிறார். கர்த்தருடைய திட்டம் இது, இவ்வளோ நாள் வரை இருக்கணும்னு. இவ்வளவு நாள் எனக்கும் என் தந்தைக்கும் சபைக்கும் உறுதுணையாக இருப்பதற்கு ஒரு தாயாரை, சகோதரியை, மனைவியை, தோழியை, ஊழியக்கார அம்மாவை கர்த்தர் கொடுத்ததற்காக கர்த்தருக்கு நன்றி தான் சொல்லணும். சொன்னது போல் உலக வாழ்க்கை இதோடு முடிஞ்சிடலாம், நித்தியத்துக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது, அதுக்கு ஆயத்தப்படுத்திக்கொள்ளணும், அதில் நம்பிக்கை வைத்துக்கொள்ளணும். கர்த்தர் நல்லதை செய்வார். அப்போ அந்த ஹாஸ்பிட்டலில் போனதும் அங்கே திரும்ப ஹாஸ்பிட்டலில் போகும்போது அவங்களுக்கு அந்த வென்டிலேட்டர்லாம் வைக்கிறாங்க, கான்ஷியஸ் இல்லை அவங்களுக்கு. அந்த பயம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் அங்கே வென்டிலேட்டர் மிஷின்லாம் வச்சுட்டு கவுண்ட்டு நீங்கள் 60 இருந்தது, இப்போ அரௌண்ட் 80 வந்துருச்சு. இது ஒரு 90 வந்துட்டால் we can hold a hope அப்படின்னாங்க டாக்டர். ஒரு 1/2 hour வெயிட் பண்ணலான்னு 88 வரை வந்தது. திரும்ப அது அப்படியே 85, 82 இப்படியே அது ஷஃபில் ஆகிட்டே இருந்தது, அது தாண்டவே இல்லை. அப்புறம் கொண்டு வந்து பெட்டில் வச்சுட்டாங்க. வெள்ளிக்கிழமை காலையில் ஹாஸ்பிட்டல் கொண்டு போனோம், கேஎம்க்கு ஒரு 7:30 மணிக்கு. ஒரு 9:30 மணிக்கெலாம் ஜிஹெச்சு கொண்டு போயிட்டோம். வெள்ளிக்கிழமை ஹாஸ்பிட்டலில் எமர்ஜென்சியில் ஐசியூவில் வச்சுருக்காங்க, வென்டிலேட்டர்லாம் போட்டு வச்சு. வெள்ளிக்கிழமை முழுவதும் நானும் தகப்பனாரும் தான் இருந்தோம்.
அன்றைக்கு கூட தான் இடையில பார்க்க வந்தாங்க. இடையில ராபர்ட் அண்ணா வந்தாங்க, இரவு முழுதும் அவங்க தான் இருந்தாங்க. அப்புறம் சொந்தக்காரங்க வந்தாங்க, பிரகாஷ் மாமா வந்தாங்க, ஜான் மாமா வந்தாங்க, ஜெவமணி அங்கிள் வந்தாங்க, சாமியல் அங்கிள் வந்தாங்க. பார்க்க வர்றவங்க வந்துட்டு போனாங்க. அதில் கூட இருந்தது நாங்கள் தான் இருந்தோம். நாங்கள் 3 பேர். சொன்னது போல் நாங்கள் வீட்டில் வந்து பேசுகிறோமோ இல்லையோ 3 பேர் ஆள் இருக்கணும். வெளியே காமிச்சிக்க மாட்டோம், ஆனால் உள்ளுக்குள்ளே தெரியும் யாருக்கு எவ்வளோ இருக்கோன்னு. ஒரு பில்லர் மாதிரி தான். இவ்வளோ தான் நாங்கள் இருக்கோம். 3 பேர்னால் 3 பேர் அப்படியே இருந்துடுவோம். அதில் ஒருத்தர் இப்போ முடியாமல் இருக்கிறது 2 பேராலையும் சகிச்சிக்கவே முடியல. அது எங்களால் கான்ஷியஸில் வென்டிலேட்டர்லாம் வச்சுட்டாங்க, படுத்துருக்காங்க. நான் கூடயே தான் இருந்தேன். அப்பாவால் என்னால் பார்க்க முடியலன்னு சொல்லிவிட்டு அவர் தாங்களே, அதனால் நான் வெளியே இருக்கேன்னு அவர் அப்பப்போ மட்டும் இடையில வந்துட்டு போனார். நான் உள்ளே உட்காந்துட்டு இருந்தேன். உள்ளே உட்காந்துட்டு இருக்கும்பொழுது அசைவெலாம் இருந்தது. அவங்க கண் அப்படியே தான் இருந்தது, இப்படியே பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் அப்பப்போ அவங்க தூங்கும்போது இப்படி கை வச்சு படுக்கிற பழக்கம் இருக்குது. அந்த பழக்கத்துக்கு கையை அப்படியே கொண்டு போயிட்டாங்க தூங்குறதுக்கு. அப்பப்போ இந்த வென்டிலேட்டரை எடுத்து போட போனாங்க. நான் கையை பிடிச்சிட்டு இருந்தேன். ஒரு 4 மணி நேரம் இல்லை 6 மணி நேரம் இருக்கும் தொடர்ச்சியாக. நிறைய வேத வசனங்களை ஆதி ஆகமத்திலேருந்து நிறைய வேத வசனங்களை சொல்லிட்டு இருந்தேன். நிறைய எல்லா அற்புதங்களையும் எலாபரேட் பண்ணி சொல்லிட்டு இருந்தேன். ஒவ்வொன்றும் சொல்லிட்டு இருந்தேன். ஃபார் அன் எக்ஸாம்பிள், மரியாள் சொல்லிகிட்டு இருந்தேன். மரியாளுக்கு அந்த காலத்தில் ஆப்ரேஷன் பண்ணலை, எந்த விதமான இன்ஜெக்டும் உள்ளே பண்ணவே இல்லை, எந்த இன்சர்ட்டுமே இல்லாமல், இன்ஜெக்ஷனும் இல்லாமல், எதுவுமே இல்லாமல் வயிற்றில் ஒரு குழந்தை உற்பத்தி ஆச்சுன்னா மெடிக்கல் மிராக்கல். இப்போ வரை தெரியல எப்படி ஆச்சுன்னு தெரியல. மருந்து மாத்திரை இல்லை, எந்த காரியமும் உள்ள புகுத்தலை. ஆனால் கர்த்தர் சரீரத்தில் ஏதோ ஒரு அற்புதத்தை செஞ்சார்ல. இந்த மாதிரி இந்த மருந்து மாத்திரை மேலே நமக்கு நம்பிக்கை இல்லை. ஆண்டவர் செய்வார். ஆதாமுக்கு இப்படி தானே, முதல்ல ஆப்ரேஷன் ஆண்டவர் தானே பண்ணார். உள்ளேருந்து எதை எடுக்கணுமோ அதை எடுத்துட்டார், எதை வைக்கணுமோ அதை திரும்ப வைத்தார். அந்த மாதிரி உங்களுக்கும் செய்வார். இப்படி ஒவ்வொரு அற்புதம், இரவு அற்புதங்களை குறித்து சொன்ன பைபிளில் இரவு நேரத்தில் என்னென்ன அற்புதங்கள்லாம் நடந்தது. ஆரோனுடைய கோல் துளித்து அதுலேருந்து மொர்தெகாவை உயர்த்துவதுக்கு ராஜா உள்ளத்தில் கிரியை செய்ததுலேருந்து சிறைச்சாலை கதவுகள் பேதுருக்கு திறந்தது. இப்படி ஒவ்வொரு இரவும் விலாவரியாக சொல்லிக்கிட்டே இருந்தேன். எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்தாங்க. சொல்ல சொல்ல என்ன ஆகுதுன்னா, அது பெட்டு இப்படி இருக்கும், அந்த சேர் தான் இருக்கும், நான் இப்படி குனிஞ்சு தான் சொல்லணும். இப்படி நல்லா பென் பண்ணி தான், ஏன்னா பக்கத்தில் இப்படி படுத்துருக்கணும். சொல்லும் போது என்ன ஆகுதுன்னா, எனக்கு முதுகு வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. முதுகு வலிச்சதுனால கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக நிறுத்திட்டு பின்னாடி போவேன். எப்படி நான் இப்படி பின்னாடி போனேன்னா, வென்டிலேட்டர் போட்டு இப்படி படுத்துருந்தவங்க, கை இப்படி வச்சுருந்தவங்க இப்படியே தான் படுத்துட்டு இருந்தாங்க, கண் இப்படியே தான் இருக்கும். நான் சொல்கிறத நிறுத்திட்டேன்னா அப்படியே இப்படி பொறுமையாக அப்படி திரும்புகிறாங்க, கையை தூக்குறாங்க. அப்போ நான் சொல்கிறது அவங்களுக்கு புரியுது. நான் சொல்ல அப்படியே கண்ணில் தண்ணி வந்துகிட்டே இருந்தது. எனக்கு கொஞ்சம் நேரத்தில் ஒரு சந்தேகம் வந்தது. ஒரு வேளை யதார்த்தமாக பண்ணுறாங்களா, ஒரு மியூச்சுவலாக ஒரு சைமல்டேனியஸாக ஏதாவது ஒரு யதார்த்தமாக நடக்குதா, இல்லைனா பர்பஸ்ஃபுல்லாக அவங்க பண்ணுறாங்களான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக காலை இப்படியே வச்சுட்டு இருந்தாங்க. அப்போ நான் சொன்னேம்மா, காலை கொஞ்சம் நீட்டிக்கோங்க, காலை கொஞ்சம் நீட்டிக்கோங்கன்னா காலை இப்படியே நீட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ தெரிஞ்சுது, சரி நம்ம சொல்கிறது அவங்களுக்கு கேட்குது, புரியுது அப்படின்னு நிறையா காரியங்களை சொன்னேன். வேத வசனங்களாகட்டும், தனிப்பட்ட ரீதியில் சில காரியங்களை பகிர்ந்துக்க வேண்டியது மனசில் இருந்தது எல்லாம் சொன்னேன். சொல்ல அவங்களுக்கு அப்படியே கண்ணிலேருந்து தண்ணி வந்தது. கண்ணீர் தொடச்சி விட்டேன். அப்பாவும் தனிப்பட்ட ரீதியில் பேசியிருக்காரு, கண்ணில் தண்ணி வந்தது, அவங்களுக்கு அந்த உணர்ச்சி இருந்தது. திரும்ப அன்னைக்கு இரவு சரி எப்படியும் குணமாயிருவாங்க அப்படின்ற நம்பிக்கையில் கிளம்புனேன். ராபர்ட் அண்ணா இருந்தாங்க. இருந்துட்டு நான் நைட்டு ஒரு 10 மணிக்கு போயிட்டு காலையில் துணியெல்லாம் எடுத்துகிட்டு வரணும். ஏன்னா ஹாஸ்பிட்டல் ஒரு ஐடியாவே இல்லை. என்னோடய பெர்ஸ்பெக்டிவ் என்ன இருந்ததுன்னா, சளிக்காக ஹாஸ்பிட்டல் போகிறோம், அந்த ஆக்சிஜன் வைக்கிறாங்க, கிளியர் ஆயிரும், ஒரு 1 or 2 hour வீட்டுக்கு கொண்டு போயிடுவோம், திரும்ப ஆஃபீஸ் போயிடலாம், இந்த ஒரு தாட்டில் தான் இருந்தேன். இப்படி எதிர்பார்க்கவே இல்லை. அதனால் திரும்ப வீட்டுக்கு போய்ட்டு துணி எடுத்துகிட்டு வரலான்னு திரும்ப காலையில் ஒரு 7:30 8 மணிக்கு வந்தேன். எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்போ சொன்னாங்க, நைட்டு ஃபுல்லாக பேச்சு மூச்சே இல்லை, காலையில் டாக்டர் எதுவுமே இல்லைன்னு சொன்னாங்க, அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் பால் கொடுத்ததுக்கப்புறம் கை காலெலாம் கொஞ்சம் அசைக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னாங்க. ஸ்டில் வி ஹேர்ட் த ஹோப். சரி, கர்த்தர் அற்புதம் செய்வார், ஏதாவது நடக்கும்னு சொல்லிட்டு இருந்தோம். திரும்ப மறுநாளும் அதே போல் தான். அப்போ என்னால் சைக்கிள்னு சொல்லிட்டு அவர் அழுதுட்டு வெளியே போயிட்டா, நான் உள்ளே உட்காந்தேன். இப்போ நான் அதே மாதிரி திரும்ப அம்மாகிட்ட பேசிக்கிட்டே இருந்தேன். இப்போ சொல்கிறேம்மா,
கையை இறக்குங்க, காலை இறக்குங்க அப்படின்றேன். அவங்களுக்கு அது அசைவில்லை. அவங்களுக்கு 2வது நாள் நான் சொன்னது புரிஞ்சுதா, கேட்டாங்களா, ஏதாவது இருந்தது, இல்லை தெரிஞ்சு அவங்களால செய்ய முடியலையான்னு தெரியல. ரொம்ப வாயில் அதை வச்சு உள்ளெல்லாம் அந்த பைப்லாம் ஊற்றி ரொம்ப வேதனையாக இருந்தது பார்க்க. ஒரு 3:30 மணி இருக்கும். 3:30 மணி இருக்கப்போ அப்பா திரும்ப உள்ள வந்துட்டு, நீ போயிரு, நான் கொஞ்சம் நேரம் கூட இருக்கேன் அப்படின்னாரு. 3:30 மணிக்கு போயிட்டு நான் ஒரு 4:30 மணிக்கு திரும்ப உள்ளே வந்தேன். உள்ளே வந்தாக்கா அந்த கவுண்ட்டில் நாங்கள் பார்க்குறோம், அந்த கவுண்டெல்லாம் அப்படியே ரெடியூஸ் ஆகிட்டு இருக்குது. எதுவுமே இல்லை அதில். டாக்டரை கூட்டி கேட்டால் டாக்டர் வந்து ஹார்ட்டெல்லாம் பம்ப் பண்ணி பார்த்துட்டு, ஹார்ட் பீட் இல்லை, நாங்கள் மெடிசனை கொடுக்குறோம், இதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறதா இருந்தால் ஒரு 10 நிமிஷத்தில் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணணும், 3 முறை கொடுத்துட்டோம், இல்லைனா நீங்கள் எல்லாருக்கும் சொல்கிற மாதிரி இருக்குன்னாங்க. நானும் என் தகப்பனும் இருக்கும் பொழுது என் தாயாருடைய உயிர் அவங்கள இடத்துலேருந்து பிரிந்து தேவன் கொடுத்த ஆவி தேவன் இடத்துக்கு திரும்பி போயிடுச்சு. டாக்டருங்கெல்லாம் கேட்டாங்க, அவங்களுக்கு ஜுரம் இருந்ததான்னு கேட்டாங்க. ஜுரம் இருந்த மாதிரி தெரியல அப்படின்னு, ஏன்னா அவங்களுக்கு நிமோனியா வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நிமோனியா வந்தால் அதோடய சிம்டம்ஸ் வந்து ஸ்டார்டிங்கில் ஜுரம் இருக்கும், சளி இருமல் இருக்கும், வீசிங் இருக்கும், முட்டி வலி இருக்கும். பட் அம்மா கேஸில் என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னால், அவங்களுக்கு ஜுரம் 2 நாளைக்கு முன்னாடி ஏதோ 2 வாரத்துக்கு முன்னாடி இருந்ததுனாங்க. யூஸ்வலாக லைட்டாக ஜுரம் இருந்தால் டோலோ போட்டாங்க, சரியாயிடுச்சு. முட்டி வலின்னு சொன்னாக்கா அவங்களுக்கு பல வருஷமாக இருக்குது, தினமும் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதனால் அது எங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகவே இல்லை. வீசிங் இருந்தது. திங்கக்கிழமை தான் நாங்கள் போனோம். போயிட்டு வந்து பார்க்கும்போது அந்த நைட் எடுத்து அந்த சிடி ஸ்கேன் வெள்ளிக்கிழமை எடுத்துகிட்டு சொன்னாங்க. ரைட் சைடு ஒரு லங்ஸ் ஃபுல்லாக போயிடுச்சு, ஒன்றுமே இல்லை, இன்ஃபெக்ஷன் ஆகி. ஒரு சைடு மட்டும் அந்த 25 காசு சைஸுக்கு கொஞ்சோண்டு இருக்குது, அவ்வளோதான் லங்ஸே இருக்குது. அதுக்கு மேலே மூச்சு விடுறதுக்கு எப்படி விட்டாங்கன்னு தெரில, அவ்வளோதான் இருக்குன்னாங்க. அவ்வளோதான் அவங்க கடைசி நிமிடங்கள். வேத வசனத்தை சொல்லி கர்த்தருக்குள்ளே திடப்படுத்தி நிறைய காரியங்களை சொல்லி தேவன் இடத்துக்கு அனுப்பணும். அதுக்கப்புறம் மரித்த பின்பு அங்கே அந்த நேரத்தில் அங்கே ஜெவமணி அங்கிள் வந்திருந்தாங்க, அவங்க கூட இருந்தாங்க. அப்புறம் விஜய் பாபு அண்ணன், அவங்கக்கிட்ட ஃபோன் பண்ணி அவங்க அடக்கிறதுக்கு சில காரியங்கள்லாம் ரொம்ப தடையாக இருந்தது. பொதுவாக தெரியுமே, பணம் தானே. மனசு ரொம்ப உடைச்சி போயிட்டோம். ஏன்னா எங்களுக்கு ஊழியத்துக்கு உறுதுணையாக இருந்த அந்த உடம்பை அவங்க ஒரு மாதிரி ரோட்லேயே நிற்க வச்சு போட்டு ஆம்புலன்ஸ் எடுக்க மாட்டேன் அது இதுன்னு சொல்லி. அதுக்கப்புறம் அவங்க விஜய் பாபு அண்ணன், அவங்க அந்த டிஆர்ஓவாக இருக்காங்க. அப்புறம் அந்த மோகன் அண்ணன், அவங்களும் இந்த கொரோனா டைம்லையும் சரி எல்லா டைம்லையும் உதவி செய்கிறாங்க, அன்பாக இருக்கக்கூடியவங்க. இங்கே அடக்கிறதுக்கு முன்னாடி நாள் நைட்டு வச்சுருந்தப்போ ஒரு பாஸ்டர் ஒருத்தர் ஃபோனில் இருக்கும்போது சொல்கிறாரு, பாடியை வந்து நாளைக்கு காலையில் தான் எடுப்பாங்களா அப்படின்னாரு. ஆனால் விஜய் என்ன சொல்லும் போது, அக்காவை எப்போ பாஸ்டர் எடுக்கிறீங்க, அக்காவை எப்போ வைக்கிறீங்க அப்படின்னாங்க. அது சந்தோஷமாக இருக்கு. ஏன்னா மற்றவங்களுக்கு அது பாடி சரீரம், நமக்கு தான் தெரியும் அது என்ன இருந்தாலும் அது அவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கடந்து போயிட்டாங்க. உயிர் அவங்களுக்குள்ள, அவங்களுடைய சரீரம் தான் இது. ஆனால் அந்த வார்த்தையை சொல்கிறது இல்லை. நம்ம செங்கல் சிமெண்ட்லாம் வச்சு ஒரு பில்டிங்கை கட்டுறோம், அதை வந்து கட்டடம் தான் சொல்லுவோம். ஆனால் அதில் ஆட்கள் குடியேறின பிறகு நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னா நாங்கள் கட்டடத்தில் இருக்கோன்னு சொல்ல மாட்டோம். நீங்கள் எங்கே போகிறீங்கன்னாக்கா நான் கட்டடத்துக்கு போகிறேன்னு சொல்ல மாட்டோம், வீட்டுக்கு போகிறேன்னு தான் சொல்லுவோம். நம்ம அந்த வீட்டிலேருந்து காலி பண்ணிட்டோம், வேறு வீட்டுக்கு போகிறோன்னா கூட அந்த கட்டடத்தை என்ன பண்ணீங்கன்னு கேட்க மாட்டோம், அந்த வீட்டை இப்போ என்ன பண்ணியிருக்கீங்கன்னு தான் கேட்போம். அதுக்கு முன்னாடி வர அது கட்டடம். ஒருவர் உள்ளே போயிட்டு வெளியே வந்தாலும் அது வீடு தான். அதே போல் என் தாயார் அந்த உடம்பில் இருந்து அவர்கள் வெளியே போனாலும் அது என்னுடைய தாயார் தான். அவங்க அடக்க ஆராதனை தெரியும், எந்த சலசலப்பும் இல்லை, அமைதியோடு நல்லபடியாக முடிஞ்சுது. நிறைய இப்போ வரைக்கும் நிறையா 2 சைடு சொந்தங்களும் சரி, நிறைய ஊழியர்கள் இருக்கிறாங்க, சபை விசுவாசிகள் இருக்கிறாங்க, குடும்பத்தார் இருக்கிறாங்க. நான் தயவு செஞ்சு உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்குறேன். ஒரு வேளை உங்கள் பெயரை நான் சொல்லாமல் இருக்கலாம், நீங்கள் செய்த காரியத்தை சொல்லாமல் இருக்கலாம். ஒரு நாள் நான் நிச்சயம் இந்த காரியத்துன்னு இல்லை, நீங்கள் செய்ததை நான் ஒரு சாட்சியாக ஒரு நாள் நான் பேசுகிறேன். ஆனால் இந்த நேரத்தில் எனக்கு அது நான் எழுதி வச்சோ இதை பேசணுன்னா இல்லை, எனக்கு அது ஞாபகம் வரல. நீங்கள் செய்யாமல் அநேகர் செய்திருக்கிறீங்க. இப்போ வரைக்கும் அநேகர் ஃபோன் பண்ணி விசுவாசிருக்கேன். நான் சொன்ன போல் அநேகர் ஊழியர் ஜெபிச்சிருக்காங்க, உறவினர்கள் ஜெபிச்சிருக்காங்க, சபைக்கு வருகிறவங்க இருக்கிறாங்க. எல்லோரும் நிறையா நீங்கள் செய்திருக்கிறீங்க. அதற்கு எல்லாருக்கும் உங்களுக்கு நன்றி. நான் சொன்னது போல் நமக்கு இருக்கிறதான இரத்த உறவுகளாகட்டும், ஆண்டவருடைய இரத்தத்துக்குள்ளான உறவுகளாகட்டும், நம்முடைய ஐக்கியமெல்லாம் கர்த்தருக்குள்ளாக இருக்கிறது.
விசுவாசத்தில் பலப்படுவோம், இன்னும் பரிசுத்தப்படுத்தி கொள்வோம், கர்த்தரிடத்தில் நெருங்குவோம், ஒருத்தர் நம்மை ஆராய்ந்து சரி பண்ணுப்போம், உறுதுணையாக இருப்போம். கர்த்தருடைய நாமம் மையப்பட்டும் அவங்க நிச்சயம் பரலோகத்தில் இருப்பாங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். அவர்களை காணுவதற்கு ஆயத்தப்படுத்தி போவோம், திரும்ப பரலோகத்தில் ஒன்று சேர்ந்து ஆராதிப்போம், ஒன்றா இருப்போம். இதுவரை தாயாருக்காக செய்தவர்களுக்கு உதவி ஜெபித்தவர்களுக்கு நன்றி. இப்பொழுது எங்களை தாங்கி கொண்டிருக்கிறதான குடும்பங்களுக்கும் உறவுகளுக்காகவும் நான் நன்றி சொல்கிறேன். நிறையா செஞ்சுருக்கிறீங்க, நிறையா, அது வார்த்தையில் அடங்காது. அவர்களுடைய காலம் முடிந்தது. அவங்க இந்த பூமியில் வந்தது 22 ஏப்ரல் மாதம் 1967. மீண்டும் பூமியிலிருந்து அவர்கள் தேவனிடத்திற்கு கடந்து போனதுனால் அதே போல் ஒரு 22 பிப்ரவரி மாதம் 2025. நான் கேலண்டரை செக் பண்ணேன். அவங்க பிறந்த நாள் அந்த 22 வந்தது ஒரு சனிக்கிழமை. அவர்கள் மரித்ததும் 22 சனிக்கிழமை. ஒரு விஷயத்தில் ரொம்ப சந்தோஷப்படுறேன். என்னென்னா, சனிக்கிழமை மரித்தாங்க, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் அவர்கள் இருந்ததான வாழ்ந்ததான அந்த கூடு சரீரத்தை ஆலயத்தில் வைத்து அவர்களோடு சேர்ந்து ஆராதிக்க தேவன் கிருபை செய்தார். இது அவங்களுக்கு ஒரு பெரிய பாக்கியம். ஒருவேளை திங்கக்கிழமை இறந்துருந்தா, இல்லை வெள்ளிக்கிழமை இறந்துருந்தா, இல்லை ஞாயிற்றுக்கிழமை இறந்துருந்தால் கூட அதுக்கு வாய்ப்பு இருந்திருக்காது. சபையில் வைத்திருப்போம், ஆனால் இந்த பரிசுத்த ஆராதனையில் அவங்கள வைக்க முடியாமல் போயிருக்கும். அவர்கள் இருந்தவரை ஒரு ஆராதனையும் அவங்க தவற விட்டதில்லை. அவர்கள் மரித்த பிறகும் அவர்கள் சரீரத்தில் ஆலயத்தில் வைத்து ஆராதனை செய்தது அது அவங்களுக்கு ஒரு பெரிய பாக்கியம், ஒரு பெரிய சந்தோஷம் எங்களுக்கு. எது சொல்கிறேன்னா, இது இந்த ஒரு ஆஸ்ட்ராலஜி மாதிரி நான் சொல்ல வரல. அவங்க பிறந்தது சனிக்கிழமை, இறந்தது சனிக்கிழமை, பிறந்தது 22 இறந்தது 22 ஞாயிற்றுக்கிழமை, இதெல்லாம் சும்மா ஒரு மாதிரி நான் க்ரியேட் பண்ண விரும்பல. என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, எல்லாம் கர்த்தருடைய திட்டத்தின்படி நடக்குது. அதை தான் நான் சொல்ல விரும்புகிறேன். கர்த்தருடைய திட்டம் இல்லாமல் எதுவும் நடக்கலை. இப்போ நான் உட்காந்து பேசுகிறேன்னா கர்த்தருடைய திட்டம், நீங்கள் அதை உட்காந்து பார்க்குறீங்கன்னா இது கர்த்தருடைய திட்டத்தில் முன்னதே நியமிக்கப்பட்டது. அவங்க பாடின பாடல்கள் எல்லாம் அந்த அடக்க ஆராதனை போது அவர்கள் போடும்போது சரி, அதுக்கு பின்பாக போடும்போது சரி, அது அந்த டிஸ்பிளேலேருந்து போடணும். எந்த பாட்டு எதுன்னு நமக்கு தெரியாது. ஏன்னா ஃபேஸ்புக்கில் லைனாக ஒவ்வொரு நாள் சர்வீஸும் மொத்தமாக இருக்கும். அதில் என்றைக்கு என்ன பாட்டு பாடிருக்காங்கன்னு நமக்கு தெரியாது. டைட்டில்லாம் கிடையாது. வீடியோ இருக்கும், ப்ளே பண்ணுவோம், அவ்வளோதான். சரியாக உடம்பை எடுத்துக்கொண்டு அம்மாவை எடுத்துக்கொண்டு வெளியே போகும்போது என் காதில் ஒழிச்சுது. அவங்க பாட்டை டேனி தான் ப்ளே பண்ணியிருக்கணும்னு நினைக்கிறேன். தம்பி அவன் ப்ளே பண்ணிகிட்ருக்கான். அப்போது எனக்கு கேட்கும்போது என்னது, ஓ மனிதனே நீ எங்கே போகிறாய், அதில் அந்த மரணத்தை குறித்து இருந்தது. மரணத்தை யார் தடுக்க முடியும்? கர்த்தர் எடுத்துக்கொண்டு போகிறார். கரெக்டாக அந்த கேட்டை நான் தாண்டுற அந்த வரிகள், அவங்க பாடலில் அந்த வரிகள் கேட்டுது. சபையில் உட்கார்ந்துருக்கும் போது பாடல்களை ஏதோ பாடல் பாடும்போது ஆறுதலான வார்த்தை, நீ ஏன் கலங்குற, இயேசு உன்னை கைவிடார், மனதில் வலி தாங்கலையா உனக்கு, ஆறுதல் அவள் அளிப்பார், இயேசு உன்னை கைவிடார், எபினேசராக காத்துக்கொள்வார். இப்படி பாடல், ஏன்னா நிறைய பாடல் பாடுறாங்க. ஆண்டவர் துதிக்கிற பாடல் இருக்குது, மகிமைப்படுத்துகிற பாடல் இருக்குது. ஆனால் அந்த பாடலை போடும்போது அந்த ஏற்ற நேரத்துக்கு ஏற்ற மாதிரி ஏற்ற பாடல்களை அவங்க பாடி வைத்தது அந்த நேரத்துக்கு வந்தது. இதுதான் சொல்கிறேன். இதெல்லாம் ஒரு உறுதிப்பாடு. கர்த்தர் எங்களோடு இருக்கிறார். கர்த்தர் தாயாரை எலியாவை எடுத்தவர் எலிசாவை கொடுத்தது போல் என் தாயாரை எடுத்தார், அதனால் ஒரு மனவலி இருக்குன்னா அதை மாற்றுவார். யோசிப்பு சொன்னது போல் எங்கள் வருத்தம் மாறுவதற்கல்ல, கர்த்தர் மறக்கும்படியாக செய்வார். இது எப்படின்னு தெரியாது, அவர்களை மறக்கவும் முடியாது, அந்த வலியும் போகாது. ஆனால் கர்த்தர் மாற்றட்டும். இன்னும் எங்களுடைய தகப்பனாருடைய தீர்க்க ஆயுசுக்காக, ஊழியத்திற்காக, உறுதுணையாக இருப்பதற்காக, எல்லாவற்றுக்காகவும் ஜெபித்து கொள்ளுங்கள். அப்படி அன்பின் ஐக்கியம் வளரட்டும். இதை பார்க்குறவங்க எல்லாருக்கும், முழுவதும் இவ்வளோ நேரம் பார்த்தவங்க எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நன்றிகளை நான் சொல்லிக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.